निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அண்டநெடுமதில் புடைசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனாளே. உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் 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 மயர்வர உளனெனில் உளனவன் உளனெனில் உளனவன் உருவமே ஊருவல் உளனெனில் உளனவன் உருவமே ஊருவல் உளனே நீரவன் அருவமே ஊருவல் உளனல் எனிலவன் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த. அற்புதமான ஆடி மாதம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கடக மாசமாக சித்திரை வையாசி ஆனி ஆடி இந்த கடக மாசத்திலே கற்கட்டே பூர்வ பல்குண்யம் துளசி கானனோத்பவம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயகி. அற்புதமான பெரியவர்கள் போட்ட வழி, அற்புதமான வழி. எத்தனையோ புதுசு புதுசாக ரோடெல்லாம் போட்டுருக்கோம்.
கோல்டன் ரோட்லாம் சொல்கிறோம், சக்கரை நாற்காலி என்னமோ சொல்கிறோம். அந்த ஒத்தடி பாதை இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் கிராமங்களில் சவுக்கு தோப்பு, பெரிய காட்டு வழிகளில் ஒத்தடி பாதை போகும். அது யார் போட்டான்னு தெரியாது. ஆனால் ரொம்ப க்ளீனாக அழகாக போய் 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 எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கின்னு அது ஃபுட்பாத்து, கால் பட்டு 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 அது பாதசாரி. அதனால் அப்படிப்பட்ட ஒற்றையடி பாதை மாதிரி ஆண்டாள் போட்ட வழி. இந்த ஆண்டாள் போட்ட வழி இருக்கே அது ஒற்றையடி பாதை. என்ன ஒற்றையடி பாதை? மற்றொன்றும் வேண்ட மனமே மதிலரங்கல் உற்ற திருமாலை பாடும் தொண்டரடி பொடிசே. மற்றொன்றும் வேண்ட ஏகப்பந்தா நானிய பந்தா வித்யதேயனாய வேதம் சொல். நானிய வேற வழி கிடையாது சார். என்ன ஒரே வழி? அதனுடைய ஒருவனை நணுகினம் நாமே. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வைஷ்ணவம், சைவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம் இப்படி பல மதங்கள் இருக்கு. ஆனால் இந்த மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாராயணன் மதமே கிடையாது. நாராயணனுக்கு எந்த மதமும் கிடையாது. விஷ்ணுவுக்கு வைஷ்ணவம், சிவனுக்கு சைவம், குமரனுக்கு கௌமாரம், சக்திக்கு சாக்தம், சூரியனுக்கு சௌரம், கணபதிக்கு கணாபத்தியம். ஆனால் நாராயணனுக்கு எந்த மதமும் கிடையாது. நாராயணன் என்பவன் அல்டிமேட் சுப்ரீம். அதான் உயர்வர உயர்நலம் சொன்னார் நம்முடைய நம்மாழ்வார். அப்படிப்பட்ட அருமையான வழி நாராயணன்ற ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த நாராயண வார்த்தை ஹோல்டால் மாதிரி. நாரங்கள், இந்த உலகம் பூரா நாரங்கள். நாரங்கள்லாம் உயிர் தொகுதிகள், ஜீவ சமூகம். அத்தனைக்கும் தங்கும் இடமாகவும் தாங்கும் இடமாகவும். தாங்குற இடம் வேற, தங்குற இடம் வேற. தங்குற இடம் முதல்ல அம்மா வயிறு, தாங்கிறது குடும்பம். ஆனால் பகவான் தங்குற இடமாகவும் இருக்கிறான், தாங்குற இடமாகவும் இருக்கிறான். ஆகையினாலே உபாயம் உபேயம். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும்னா படகு வேணும்னு அந்த காலத்தை சொல்லிட்டு இருப்பார். கீழ் மாடியிலேருந்து மேல் மாடிக்கு போகணும், வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் போகணும், 8th ஃப்ளோர் போகணுன்னா இங்கே படகு உதவாது, லிஃப்ட்டு போகணும். படகுக்கு லிஃப்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? படகு என்ன பண்ணும்? இந்த கரையிலேருந்து அந்த கரையை அழிச்சு போய் விட்டுடும், அவ்வளோதான் படகு வேலை. ஆனால் லிஃப்ட்டு என்ன பண்ணும் தெரியுமா? தானும் மேலே வந்து நம்மையும் தூக்கின்னு போய் அங்கேயே காத்திருந்து மறுபடியும் வரும்போது கீழே வந்து போய் வந்து, அதாவது லிஃப்ட்டு என்ன பண்ணுறது? நம்ம கூடவே பிரயாணம் பண்ணு. படகு நம்ம கூட பிரயாணம் பண்ணாது. ஏன்னு சொன்னால் அதுக்கு படகு ஓட்டின்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தனியாக பணம் கொடுக்கணும். அவன் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு அழிச்சுன்னு போவான். ஆனால் லிஃப்ட்டு இப்போ ரொம்ப சௌக்கியமாக இருக்குது. நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் பண்ண ஒரு படகு நினைக்கும் போதெல்லாம் வர படகுக்காரன் தான் படகு போகும். ஆனால் லிஃப்ட் அப்படி இல்லை. எந்த சமயத்திலும் லெஃப்ட் நம்ம தூக்கின்னு போய் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி வச்சுக்கலாம். ஆணி கோணி ஏணி இப்படிலாம் சொல்லுவாள். ஏணி தான் ஏறாது. ஏணின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அந்த ஏணி தான் ஏறாது, மற்ற ஏற்றி லிஃப்ட் அப்படி இல்லை. லிஃப்ட் தானும் ஏறும் அதுவும். அது மாதிரி உபாயம் உபேயன்னு பகவான் என்ன பண்ணுறான்? நம்ம கூடவே அவன் இருக்கிறான். அக்ரதம் பிருஷ்டத சேவ பார்ஸ்வரஸ்ய மகாபலகான்னு ஒரு பெரியவெல்லாம் சொல்லுவான். அதாவது ராமன் முன்ன இருக்கான், பின்னால் இருக்கான், பெருமாளும் பிராட்டியும் பக்கத்தில் துணையர்கள் பாட்டு பாடி தாளாட்டுவான் ஒரு காலத்தில். அப்படி எங்கே பார்த்தாலும் பகவான் கூடவே இருக்கான். சர்வதப்பாது கேசவகா. காட்டில் இருந்தால் ஒரு தெய்வம், தூங்கினா ஒரு தெய்வமா. ஜலே ரக்ஷது வாராக. ஜலே ரக்ஷது வாரா. ஜலத்தில் இருந்தால் வராகம் காப்பாற்றணும். ஜலே ரக்ஷது வாரா. ஸ்தலே ரக்ஷது வா மனஹா. ஸ்தலத்தில் இடத்துல இருந்தால் வாமனம் காப்பாற்றுவான். ஜலே ரக்ஷது வா வாராக. ஸ்தலே ரக்ஷது வா மனஹா. அட்டவ்யாம் நாரசிம்மஸ்ய. அட்டவி காட்டில் போகும்போது நாரசிம்மன் காப்பாற்றுவான். சர்வதப்பாது கேசவா. எங்கே போகலாம் கேசவன். இப்பெல்லாம் அந்த காலத்தில் சமஸ்கிருதமும் வளர்த்தா, சம்ஸ்கிருதம் நன்றாக வாழ்கிற வழியும் காமிச்சு கொடுத்தாங்க. அதான் சமஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் வார்த்தையே அழகு. கிருத்தம் செய்யப்பட்டது, சம்ஸ்கிருதம் நன்கு செய்யப்பட்டு எழுதி ஸ்லோகம். சமஸ்கிருதம் நன்கு செய்யப்பட்டது. அது மாதிரி இந்த சம்முன்னு வார்த்தை வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். சம்முன்ற வார்த்தையெல்லாம் இங்கே வரதோ பார்த்து நினச்சி பாருங்க. சம்யக்கு சம் சொன்னால் சம்மேளனம். மேளனம்
சம்மேளனம் சொல்லுவாங்க. அப்படி விசேஷமான பகவானுடைய கருணை. அந்த பகவானுக்கு உதவி பண்ணுறதுக்கு புருஷகாரத்துவமாக உதவியாக உசாத்துணையாக பிராட்டி இருக்கிறாள் என்பது சம்பிரதாயம். அதாவது பிராட்டின் பெருமானையும் பிரிக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஒரு காரணத்துக்காக ஒரு ராடு இருக்குன்னு சொன்னால் இந்த காந்த சக்தியெல்லாம் சின்ன விஞ்ஞான மேடையில் விஞ்ஞான அறையில் பயிற்சி பண்ணும்போது அது என் போல் எஸ் போல்னு சொல்லுவாள், சவுத் போல் நார்த் போல்னு சொல்லுவாள். ஒரே காண்டை தான் அது. ஒரு கட்டை ஒரு காந்தம் அதுக்கு ஒரு பக்கத்தில் என் நார்த் போகலாம், ஒரு பக்கம் சவுத் போகலாம். ஒரே அது மாதிரி பிராட்டி பெருமான் ஒரே தான் அவர். ஆனால் நம்ம சௌகரியத்துக்காக நம்முடைய புரிஞ்சுறதுக்காக பிரான் இருக்கிறான் பிராட்டி இருக்கலான்னு சொல்லி ஏன் அதை சொல்கிறான்னு கேட்டால், பிராட்டி என்பவள் அன்புடையவள், பிரான் என்பவன் அறம் உடையவன், அன்பும் மரணும் உடைத்தாய் நெல்வாழ்க்கை பண்பும் பயணம்னு வள்ளுவர் சொல்கிறதுனால அன்பு அறமும் இருக்கணும். அது வந்து பகவான் அறத்தோடு இருப்பான், ரொம்ப ஸ்டெடியாக இருப்பான். ஆனால் நம்ம ஸ்டெடியாக இருக்க முடியல. 5 காலம் சொல்லிட்டு 5 முகம் தான் ஆரம்பிக்க முடியும், 5ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெடியாக இருக்கும். ஸோ அப்போ பக்கத்தில் ஒருத்தர் நமக்கு அப்படி சார் எங்கள் சார் ஒழுங்காக நடக்குது, உடனே ஒருத்தர் இந்தியன் பஞ்சுவாலிட்டி டிக்ஷனரி அர்த்தத்தை மாற்றுறேன். பஞ்சுவாலிட்டா ஒழுங்காக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்தியன் பஞ்சுவாலிட்டி பார்த்து ஒழுங்கு இல்லைன்னு ஒன்று சொல்கிறேன். ஸோ அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஒருத்தர் கூட ஒருத்தர் இருந்தால் தான் காரியங்கள் என்ன நடக்கும். அப்படி இருக்கிறது தான் பிராட்டி. அந்த பிராட்டியும் பெருமாளும் சேரணும்னு சொல்லிட்டு அந்த பிராட்டியும் 3 வகையாக பிரிச்சுட்டா வைஷ்ணவாள். ஒரு பிராட்டியானா பெரிய பிராட்டியா சமஸ்கிருதத்தில் எப்பவுமே, அதாவது வைஷ்ணவத்தில் எப்பவுமே பெருசு பெருசு கொஞ்சம் மதிப்பு அதிகம். உலகத்தான் பெருசு மதிப்பு இல்லையோ தவிர குடும்பத்தில் பெருசுனா மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பெருசுக்கு மதிப்பு, பெரியவனைன்னு சொல்கிறார். சிலப்பதிகாரத்தில் இளமொழிகள் சொல்லும்போது பகவானை பெரியவனைன்னு சொல்லுவார். அதனால பெரியவன், பெரிய பெருமாள், பெரிய கோயில், பெரிய திருவுடையார், பெரிய திருவடி, பெரிய பிராட்டி, இப்படி நம்ம எல்லாத்தையுமே பெருசு பெருசு மகாபாஷ்யம், பெரிய பாஷ்யம், பெரிய உரை, பேருரை இப்படிலாம் சொல்லுவோம். அப்படி பெரிய பிராட்டின்னு ஒரு பிராட்டி அத்தனை எடுத்துக்கலாமா இல்லையோ? இல்லை இல்லை. அப்புறம் பூமி பிராட்டின்னு ஒருத்தி. அப்போ செல்வத்துக்காக ஒரு பிராட்டியும் செல்லாத்துக்காக ஒரு பிராட்டி. இவன் செல்ல மாட்டான், பூமி ஸ்திரமாக இருப்பார், செல்வம் செல்லும். ஸோ மூவிங் காடஸ், ஸ்டாண்டிங் காடஸ் போடும், பர்மனண்ட் காடஸ், நகராத ஒரு பூமி, பூமி தேவி, நகரக்கூடிய ஸ்ரீதேவி. அத்தோடு நிறுத்திக்கல. அப்புறம் ஒரு கோதாதேவின்னு ஒரு கூட சேர்த்து. அதுதான் இப்போ நான் அனுபவிக்கணும். ஆடி மாதத்தில் ஆடியினுடைய அற்புதமான இந்த ஆடின்னு சொன்னாலே பெருக்கு, ஆடி பெருக்கு. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஆடி பெருக்கு 18வது நாள், 18ஆம் நாள். 18 என்பது ரொம்ப விசேஷமானது. கீதையில் 18, பாரதம் 18, 18 ரகசியங்களை சொல்லுவாள். அஷ்டாதச ரகசியம் சொல்லுவாள். அஷ்டாதச புராணம் நம்முடைய வேதவியாசம் பண்ணது. சாத்விக புராணம் 8, அதாவது 6, தாமச புராணம் 6, சாத்விக புராணம் சொல்லுவாள். 18 புராணங்கள். 18 ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஜெயம்ன்ற அது கூட ஜா யா என்பது 18 கூட ஒரு கணக்கு சொல்லுவேன். இப்படி 18 ரொம்ப அற்புதமானது. கீதையிலே பகவத்கீதை அத்தியாயம் 18. சபரிமலைக்கு போகிறவன் அங்கேயும் படிக்கட்டு 18ன்றான். இப்படி 18 என்பது அதிக எங்கே எட்டுற வரைக்கும் போயிட்டு இருக்கலாம். எங்கே போகலாம் எட்டுறது 18. ஸோ அப்படி இந்த 18 விசேஷமானது. இந்த ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லி நம்ம பெரியவா ரொம்ப அற்புதமானவா. அவள் என்ன பண்ணுறா, காலத்தை இடத்தை மனுஷால சேர்த்தா. எப்படி சேர்த்தான்னு கேட்டால், அதாவது மனுஷா உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், காலம் இடம், வள்ளுவன் சொல்லலாம் ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார். 2 முக்கியம். பிளேஸ் அண்ட் டைம், அதான் ரொம்ப முக்கியம். ரிலேட்டிவிட்டி தியரி ஐன்ஸ்டீன் கூட அதான் சொல்கிறாங்க. பிளேஸையும் டைம் தான் சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம். டைத்தையும் பிளேஸ், இடம் காலம், இதெல்லாம் வாழ முடியாது. 2 முக்கியம். அச்சரேகை தீர்க்கரேகை தான் அந்த காலத்தை கற்றுக் கொடுத்தா. உனக்கு இடத்த குறிக்கும், உனக்கு காலத்தை குறிக்கணும். லேட்டிடியூட் லாங்கிடியூட் சொன்னான். அச்சரேகை தீர்க்கரேகை. அச்சரேகை என்பது இடத்தை குறிக்கணும், தீர்க்கரேகை என்பது காலத்தை குறிக்கணும். ரொம்ப படிச்சு ஞாபகம் இருக்கு, மறந்து போச்சு. அப்படி இடமும் காலமும் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட அந்த இடம் காலத்துக்கு நம்ம பெரியவா மதிப்பு கொடுத்து பாரத வருஷே பரத கண்டே அப்படின்வா. தட்சிணே பாகே உத்தரே பாகே, அதாவது இந்திய மலைக்கு கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் இடத்த சொல்லி, அதே போல் காலம்
அந்த காலத்தில் ரொம்ப அற்புதமான விஷயம் நினச்சி பார்த்தா அதே சொல்லிட்டு இருக்கலாம். என்ன காலத்தில் விசேஷம்? இங்கே இருக்கிற செகண்ட் வரைக்கும், அதுக்கப்புறம் நிமிஷங்கள், அதுக்கப்புறம் மணி, அதுக்கப்புறம் நாள். அந்த நாள் கூட பிற்பகல், முற்பகல், நடுப்பகல் 6 காலமாக பிரிக்கிறார் ஒரு நாளையே. ஸோ காலம், நாள், அதுக்கப்புறம் வாரம், அதுக்கப்புறம் பட்சம் 15 நாள், அதுக்கப்புறம் மாதம், அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ண அதாவது உத்தராயணம் அது 6 மாதம், அப்புறம் வருஷம், அதுக்கப்புறம் 60 வருஷம், அதுக்கப்புறம் யுகம், அதுக்கப்புறம் சதுர்யுகம். 4 யுகம் சேர்ந்து ஒரு குரூப்பா. அதுபோல் பல சதுர்யுகம் கொண்டா பிரம்மாவுக்கு ஒரு பகிர்ப்புலாம் கணக்கு பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு செகண்ட்லேருந்து ஆரம்பித்து மணித்துளிலேருந்து ஆரம்பித்து காஸ்மாஸ் உலகம் வரைக்கும் பரவக்கூடிய அற்புதமான வழி நம்முடைய இந்து மதத்தில். வெறும ஒரு சந்தியாவதனம் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணணும்? மெகா ட்ராவல். ஒரு சந்தியாவதனம் பண்ணால், அதாவது பாரத வருஷ பரத கண்டே, அதாவது யுகே வருஷ, அதாவது உத்தரம் அயனம், அப்புறம் மாதம் சொல்லி அந்த கரணம், இந்த கரணம் இப்போலாம் வழக்கமே விட்டு போச்சு. கரணம் யோகம்லாம் சொல்லி பஞ்சா அஞ்சாங்கமே அதான் அர்த்தம். திதிவார நட்சத்திர யோக கரணம்னு சொல்லி. அப்போ நம்ம இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழணும். ஆழ்வார்கள்லாம் பாட்டு பாடினா 4 பேரில் பாட்டு பாடுவா. 2 வரி ஆழ்வார் மட்டும் ஒரு 4 மாதம் தான் பாடியிருக்கா. திருவையாரை சொல்லும்போது அலமந்து, அதாவது இது அடிக்கிறாளாம், டோல் அடிக்கிறாளாம், அதான் மிருதங்கம். அதை கேட்டு மந்தி அலமந்த திருவையாரேன்னு ஒரு பாட்டு. அப்படி எதை சொன்னாலும் இயற்கையோடு சேர்த்து, அந்த இயற்கை சொன்னால் மரம், செடி, கொடி, அங்கே இருக்கிற கீஸ் என்றெங்கும் ஆனை சாத்தங்கலது ஆண்டாள் பாட்டு. இப்படி அங்கே பறவைகள், அங்கே இருக்கிற மரம், இந்த உலகத்தை இணைச்சி போகக்கூடிய அற்புதமான வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. எல்லாத்தையும் பிரித்து அப்பா அம்மாவே பிரிச்சுட்டு போட்டுருக்குமே. எங்கேயும் போக வேண்டாம். அப்பாவே அப்பால் போயிட்டா, அம்மா அம்மானு ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, வயசானவெல்லாம் ஏறி வந்து கதை கேட்க வரானா பாருங்க. அப்படி இந்த உலகத்தில் ஆடி மாதம், சித்திரை மாதம்னு சொன்னால் வருஷ பிறப்பு சித்திரைன்னு சொல்லி ஆரம்பித்தா, அதுலேருந்து சைத்திர ஸ்ரீமான் அயம் மாதம், அப்போ தான் ராமன் பிறந்தானா. சித்திரை மாதத்தில் ராமன் பிறந்தான். அப்படி சித்திரை மாதம் ஆரம்பித்து ஒவ்வொரு மாதத்தையும் கொண்டாடி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு பெரியவாரை கொண்டாடி, சித்திரை மாதத்தினால 2 ஜெயந்தி 3 ஜெயந்தி ஒன்றா சேரும். சங்கர ஜெயந்தி வரும், ராமானுஜ ஜெயந்தி வரும். இப்படி ரொம்ப அந்த சித்திரை மாதத்துக்கு அவ்வளோ பெருமையை கொடுத்தா. வைகாசி மாதம்னா நம்மாழ்வாருக்கு பெருமை, விசாகம். ஆனி மாதம்னா ஆண்டாளை பெற்றவள் நம்முடைய பெரியாழ்வாருக்கு பெருமை. அதாவது ஆமாம். அடுத்தது ஆடி மாதத்தில் நம்முடைய திருவாடி பூரத்தை, அதான் தலைப்பு ஆடி பூரத்தான். திருவாடி பூரத்தை ஜெகத்து வித்தாள். ஆவணி மாதத்தில் முதல்ல ஆத்துக்காரி அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஆத்துக்காரி வரார். ஆடி மாதத்தில் ஆத்துக்காரி வந்துட்டான். ஆவணி மாதத்தில் ஆத்துக்காரி மெருவா வரார். ஏன்னா அவள் பொறுத்து இங்கே நாடகம் தானே, இது ஏற்கனவே இருக்கிற பர்மனெண்ட்டு தம்பதிகளவா, இங்கே வேறு வேஷம் போகிறது தானே, இது எப்போனாலும் வரலாம். ஸோ அதனால் ஆவணி மாதம் கண்ணம் வரார். புரட்டாசி மாதம் தனியாக ஒதுக்கி நவராத்திரின்னு சொல்லி 9 ராத்திரியை வச்சு அழகாக பூஜையை பண்ணால், புரட்டாசி மாதம் தான் வேதாந்த தேசிகன் பிறந்தார். புரட்டாசி மாதத்தில் சீனிவாசனை கொண்டாடுறோம். அப்படி 4 சனிக்கிழமை விசேஷமாக கொண்டாடுற புரட்டாசி மாதம் இப்படி வச்சுருக்கா. அதை தவிர பெரியவாளுக்குரிய மகால அமாவாசைன்னு சொல்லி பெரியவாளை கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம் வச்சு, அதை தவிர விஜயதசமின்னு சொல்லி அப்போ தான் ராவணனை வெற்றி பெற்றான்றா, பல நல்ல காரியம் நடக்கும்ன்றா, குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு சரஸ்வதி பூஜை அப்போ ஒரு விஜயதசமிக்கு விசேஷமாக வச்சுட்டுருக்கான். அப்புறம் அயங்கிரிவ பூஜையும் பண்ணுறா பல பேர். இப்படி புரட்டாசி மாதத்துக்கு விசேஷம் சொல்லி, ஐப்பசி மாதம் தீபாவளி மாதம் ஒளி உள்ள மாதம். பின்னால் எல்லாமே இருட்டு காலம். ஐப்பசி கார்த்திகை அடைமழை இருட்டாக இருக்கும். அப்போ ஒளியை உண்டாக்குறதுக்காக தீபாவளியில் விளக்கை ஏற்றி, அதுலேருந்து தீபாவளிலேருந்து கார்த்திகை வரைக்கும் என்ன பண்ணணுமா, 2 விளக்கை ஏற்றிலே வரணும். அது ஒரு கணக்கு சொன்னான். இது வந்து தீபத்தடி எத்தனை 2 அத்தனை 2 விளக்கு. இப்படி பெரிய தீபம் சொல்லியா அழகில் ஜோதியன் நம்பளத்தாழ்வான சைவத்தில் சொல்கிற மாதிரி இங்கே எம்பெருமானும் சொல்லினால் சுழற்சினி சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதின்னு சொல்லி எம்பெருமானை எல்லாரும் ஒளியாக கொண்டாடுறேன். அப்படி கார்த்திகை மாதத்தில், அதை தவிர அந்த கார்த்திகை மாதத்தில் 2 ஆழ்வார்கள் அற்புதமாக பிறந்திருக்கா. ஏற்கனவே ஐப்பசியில் 3 ஆழ்வார் பிறந்தார். ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயம். திருவோணம், அவிட்டம், சதயம். அதில் யார்? பொய்கை ஆழ்வார், மூர்த்தாழ்வார், பெய்யாழ்வார். அப்புறம் கார்த்திகை மாதத்தில் 2 ஆழ்வார் பிறந்தார். ஒரு ஆழ்வார் ரொம்ப பெரிய ஆழ்வார். பெரிய ஆழ்வாரில் பெரிய ஆழ்வார், அதாவது அவருடைய பெருமையினாலே பெரிய ஆழ்வார். யார் அவர்?
கலியன் அரட்டமுக்கி பிறகு நிறைய பட்ட பேர் மாதிரி அவர் நிறைய அரட்டமுக்கி, அடையார் சீயம், கலியன், இப்போ நிறைய பேர் மங்கை மன்னன், பரகாலன், இப்போ நிறைய பேர் உண்டவருக்கு. அப்படிப்பட்ட கலியன் நம்மாழ்வார்கள் அவருக்கும் போட்டி 4000 ரெண்டு பேரும் 1000க்கு மேலே நிறைய பாட்டு எழுதியிருக்கா. அப்படிப்பட்ட கலியன் திருமங்கை மன்னன் கிருத்திகையில் பிறந்தார். கிருத்திகையில் வந்தார். அடுத்தது ரோகிணி. அதில் சின்ன ஆழ்வார்னா ஆழ்வார் பெரிய ஆழ்வார் தான். பாடினது கொஞ்சமான பாட்டு. திருப்பான ஆழ்வார்னு ஒரு 10 பாட்டு தான் பாடியிருக்கார். அவர் அதாவது எம்பெருமானை சொல்லும்போது அடியேன், அதாவது எம்பெருமானுக்கு நான் அடிமைப்படுகிறேன், அடியார்க்கு என்னை ஆட்படுத்த அமலனாதிபிரான் அப்படின்னு பாட்டு பாடி, கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொல்லி, ரோகசாரங்க முனிவன் ஒரு அன்னவர் அவரை தோளில் தூக்கிட்டு போய் பகவான்கிட்ட கொடுத்துருக்கோம். நம்மலாம் கருட சேவை பார்த்துருக்கோம், குதிரவாகன சேவை பார்த்துருக்கோம். ஆனால் இது நரவாகன சேவையா? ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை தோளில் எடுத்துகிட்டு போய் பெருமாளே உத்தரவு போட்டு இதை பார்க்கணும். திருப்பாணர்வார்னு பேர். எதுக்கு சொல்கிறேன்னா கார்த்திகை மாதத்துக்கு பெருமை. மார்கழி மாதம் எல்லாருக்கும் தெரியும், நோன்பு மாதமாக. மார்கழி மாதம் பூரா ப்ரேயர் மந்த், அது பூரா வழிபாட்டு மாதம். திருப்பாவையாக இருந்தாலும் திருவம்பாவையாக இருந்தாலும் அது பாவை மாதமாக வச்சு அந்த மாதத்தில் கேட்டையிலே ஒரு பிறந்தார். அவருக்கு பேர் என்ன? தொண்டரடி பொடியாழ்வார்னு பேர். திருமாலை பண்ணியிருக்கார். அந்த மாதம் தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறா. திருவாதிரையும் வருது அந்த மாதம் தான், வைகுண்ட ஏகாசி அந்த மாதம் தான் வருது. எனவே சைவம் சிவமும் வைணவமும் ரொம்ப அற்புதமாக தரிசனம் சொல்லி அவ்வளோ பெருசாக சொல்கிறார் சிதம்பரத்தில். இவன் 2 பேரும் பார்த்துக்கிட்டு தான் தரிசனம். இப்போ யார் பார்த்துக்கிறதே இல்லை. இப்போ 100 மண்டபம்னு ஒன்று இருக்குது சிதம்பரத்தில். இன்னொரு பக்கத்தில் 1000 மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த 1000 மண்டபத்திலேருந்து நம்முடைய நடராஜரும் சிவகாமி நடனமாண்டே அதான் இப்போ நடக்குதானா நடந்து வருவாளாம். இந்த பக்கம் 100 மண்டபத்தில் கோவிந்தராஜன் வருவாளாம். இந்த கோவிந்தராஜும் நடராஜாவும் பார்த்துப்பாளா, அதான் தரிசனம்னு சொன்னான் ஒரு காலத்தில். இப்போ தரிசனமே போயிடுது. தரிசனம் இல்லாட்டா தரிசனம் போயிடும். ஸோ அப்போ இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா மார்கழி மாதம் அப்படி கொண்டாடும். அதுக்கடுத்து தை மாதத்தில் தை மகத்தில் நம்முடைய திருமேஷி ஆழ்வார் பிறந்தார். மகத்தில் தை மாதம். அது தவிர தை பிறந்தால் வழி பிறக்கும். ரை சப்தமி, பொங்கல், இப்படிலாம் தை மாதத்தை விசேஷமாக கொண்டாடி அப்போ இது மாறுறது. உத்தராயணம் தட்சிணாயணம் மாறக்கூடிய அந்த உத்தராயண புண்ணிய காலம் வரது இப்பெல்லாம் அனுபவிக்கிறோம் தை மாதத்தை. அடுத்தது மாசி மாதம். மாசி மக்களும் கடல் நீராடுது. ஆடி மாதத்தில் ஆற்றுல நீராடுறது. மாசி மாதத்தில் இதுக்கெல்லாம் கடலில் குளிக்கிறது ஒரு மாதம். எல்லா கடலும் எல்லாத்தையும் குளிக்க முடியாது. சேத்துல மட்டும் என்றைக்குமே குளிக்கலாமா? அந்த சேத்துன்னு சொல்லி திருக்கடமெல்லாம் என்றைக்கும் குளிக்கலாமா? ஆனால் மற்ற இதெல்லாம் நாள் பார்த்து தான் குளிக்கணும்னு சொல்கிறேன். அதனால் அப்படி பார்க்கும் பொழுது மாசி மகம், அந்த மாசி மகத்தில் மாசி புனர்வசூல ராம நட்சத்திரத்தில் ராம பக்தரான குலசேகர ஆழ்வார் பிறங்க. பங்குனி உத்தரம் சொல்லி விசேஷமாக கொண்டாடுவார். இது எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம். அது தவிர ஸ்ரீராம நவமி இதெல்லாம் நடக்கூடிய பங்குனி. எது சொல்லனா காலத்தையும் பகவானையும் இணைத்து வாழ்ந்த நம்முடைய சம்பிரதாயம். அப்படி இந்த ஆடி மாதத்திலே 18ஆம் பெருக்கு இன்று ஆடி பூரத்தால் அனுபவிக்க போகிறோம். இந்த நட்சத்திரம் 27. பல பேருக்கு மறந்து போயிடும். ஆனால் 2 நட்சத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். சிவனுக்கும் முக்கியம். அங்கே சிவன் என்று சொல்லும்போது தலைவருக்கு முக்கியம். அதே நட்சத்திரம் பெருமாளுக்கு வரும்போது அடியானுக்கு முக்கியம். சைவத்தில் திருவாதிரை நடராஜனுக்கு முக்கியம். வைஷ்ணவத்தில் திருவாதிரை ராமானுஜனுக்கு முக்கியம். இங்கே அடியானுக்கு முக்கியம் திருவாதிரை, அங்கே முடியானுக்கு முக்கியம் திருவாதிரை. அப்புறம் திருவோணம் என்பது நம்முடைய விஷ்ணுவுக்கு முக்கியம், நாராயணனுக்கு முக்கியம். இப்படி நட்சத்திரங்களில் திருவாதிரை திருவோணம் விசேஷமான நட்சத்திரம். அடுத்தது பூரம்னு ஒரு நட்சத்திரம். இந்த பூரம் பூரம்னு ஒன்று இருக்குது, பூரட்டாதின்னு ஒன்று இருக்குது, பூராடன் முப்பூரம் இருக்குது. பூரத்திலே முப்பூரம், அதாவது 3 விதமான பூரம் வரக்கூடிய அந்த நட்சத்திரம் இருக்குது. பூரம்னு ஒரு நட்சத்திரம், பூரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம், அப்புறம் பூராடன்னு ஒரு நட்சத்திரம். அப்போ இதில் இந்த பூராடம் பூரட்டாதியை விட இந்த பூரம் வசதி போடுறது தெரியல. அவள் பார்த்து பிறந்திருக்கேன் செலக்ட் பண்ணி. அந்த 3 பூரத்தில் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இதுவும் வேண்டாம், அதுவும் வேண்டாம், ஒரு நடுவில் வருவோம். அதனால் பூரத்தில் பிறந்தேன். திருவாடி பூரத்து ஜெகத்துரித்தாள் வாழியன்னு வாழி திருநாம் சொல்கிறேன். எனவே ஆடி பூரத்தான தலைப்பு எப்படி தான் என்ன எதுவும் பெரிய விசேஷம் இல்லை. அதாவது உற்சாகத்துக்காகவும் காதுக்கு கண்ணுக்கு சந்தோஷத்துக்காகவும், காதால் கேட்டால் சந்தோஷம், கண்ணால் பார்த்தா சந்தோஷம். லாலா கடையில் நிறைய ஸ்வீட் இருக்கும். மேக்சிமம் எல்லாமே கடல மாவு, சர்க்கரை, நெய் தான். அது பேர் மட்டும்
இது பம்பாய் லட்டு, மைசூர் பாக்கு, அப்புறம் இந்த லாலா, ஏதோ பேரை மாற்றி போடுவாங்க தவிர கண்டென்ட் சேம் தான். கண்டென்ட் என்னமோ அந்த அரிசி, அதாவது சர்க்கரை தான், மாவு தான், நெய் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது அது மாதிரி இங்கே நம்ம பெரியவர்கள் பெருமாளை அனுபவித்து பலவிதமாக அனுபவித்திருக்கிறார்கள். அது மாதிரி இங்கே ஆண்டாளை அனுபவிக்கும் பொழுது ஆடி போகிறோம்னு சொல்லி அது அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லை, வாழ்க்கை என்னென்னா அதாவது நல்லா இருக்கும். வாழ்க்கையை விசேஷமாக்கணும்னா விழா விழான்னு வச்சு அந்த பேரே விழா. ஏன் அதுக்கு விழான்னு வச்சாலும் உற்சாகம், உற்சவம்னு பேர். ஸ்ரவம்னா யாகம்னு அர்த்தமா வடமொழியில். ஸ்ரவம்னு சொன்னால் யாகம், உற்சவம்னா விசேஷமான யாகம். அது வாழ்க்கையே வேள்வி சார். நம்மளாம் உடனே விளையாட்டுலாம் வந்து போகிற வாழ்க்கை இல்லை. சின்ன வயசு அந்த காலத்தில் விளையாடு, இப்போலாம் விளையாடவே கிடையாது. அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவா சின்ன பசங்க அந்த காலத்தில். இப்போ அப்பா அம்மா விளையாண்டுருக்காங்க. ஸோ அதுவே விளையாட்டாக போச்சு, அதுவே சீரியஸாக இல்லை. அப்பா அம்மா சீரியஸாக இல்லை, ஆனால் பசங்களும் சீரியஸாக இல்லை. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே புனிதம். அதரம் மதுரம், வதனம் மதுரம், சரித்தம் மதுரம் சொல்லி எல்லாம் இனிமை இனிமைன்னு சொல்லு. ஸோ அப்படி இந்த வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் பெரியவர்கள் அந்த ஆடிப்பூரத்தை அன்னவயல் புதுவை ஆண்டாள்னு சொல்லி பேரே அழகு. ஆண்டாள்னு பேர் வச்சான். கோதைன்னு பேரா, பிறகு ஆண்டாள்னு பேர் மாறுறது ஏன்னு கேட்டால் அவள் எல்லாரையும் ஆண்டுகிறாள். தமிழை ஆண்டாள், தகப்பனை ஆண்டாள், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறாள். பயமாக இருக்குது, எல்லாத்தையும் மாற்றிருக்கா, எதையும் மாற்றிடுவாளோன்னு. அதனால் தமிழில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியான்றவர் நம்முடைய சின்னத்தை கொடுத்தார். எது கொடுத்தார்? இந்த ஆண்டாள் சின்னத்தை கொடுத்தது அவர் தான். அதான் ஆண்டாள் கொடுக்கல, ஆண்டாளுடைய கோபுரத்தை கொடுத்துருக்கார். இப்படி ரொம்ப அழகான அந்த ஆண்டாளுடைய பெருமை. அதை சொல்லும் பொழுது 5 கோடிக்குற சந்ததியால் ஆழ்வார்கள் தம் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையின் மணவாள மாமணி பேசினேன். ஆழ்வார்களுக்கு ஆண்டாள்லாம் கவனிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆழ்வாருக்கு ஆழ்வார்னு பேர், ஆண்டாளுக்கு ஆண்டாள்னு பேர். ஏன் சார் ஏன் ஆண்டாள்னு பேர் வச்சார் பார்த்தா கவனிச்சு பாருங்க. அதெல்லாம் ஆழ்வார். ஆழ்வார்னா யாரு? 12 பேர். அதான் யாரு? பொய்கை முனி போதத்தர் பேயாழ்வார்த்தன், பொய்கை முனி போதத்தர் பேயாழ்வார்த்தன், பொருநல் வரு புருகேசன் விஷ்ணு சித்தன், பொய்கை முனி பூதத்தர் பேயாழ்வார்த்தன், பொருநல் வரு புருகேசன் விஷ்ணு சித்தன், துய்ய குல சேகரணம் வானநாதன். இடம் இருக்கு. துய்ய குல சேகரணம் வானநாதன், தொண்டரடி பொடி மழிசை வந்த ஜோதி, தொண்டரடி பொடி மழிசை வந்த ஜோதி, பையமெல்லாம் வையமெல்லாம் மறை விளங்க உள்வாழெங்கோ, வையமெல்லாம் வையமெல்லாம் மறை விளங்க உள்வாழேங்கோ, மங்கையர் போல் மங்கையர் போல் என்று இவர்கள் மகிழ்ந்தே பாட செய்ய தமிழ் மாலை நாம் தெளிய ஓதி, செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி, ஓதி தெளிய ஓதி செய்ய மறை தெளிய ஓதி, தெளியாத மறை நீளங்கள் தெளிகின்றோமே, தெளியாத மறை நீளங்கள் தெளிகின்றோமே, பொய்கை மொழி போதத்தர். பெரியவெல்லாம் ரசிக்க தெரிஞ்சுவேன். பெருமை 1 1 2 3 சொன்னால் நல்லா இல்லை. இந்த இசையோடு சொல்லும் பொழுது நாளும் இன்னிசையால் தமிழ் பிறப்பும் ஞான சம்பந்தம் சொல்வார் சைவத்தை. இங்கே சொல்லும் பொழுது நாதமுனி தான் தாளம் வழங்கி தமிழிசை தந்த வள்ளல். நாதமுனிக்கு என்ன பேர்? தாளமும் கொடுத்தாராம். தாளம் வழங்கி தமிழிசை தந்த வள்ளல். அப்படி இயற்பா இசைப்பான்னு முதல் திருவந்தாதி 2ஆம் திருவந்தாதி இதுக்கெல்லாம் இயற்பான்னு பேர்.
திருவாய்மொழிக்கெல்லாம் இசைப்பான்னு பேர். அந்த இசையோடு பாடணுமா. ஏன்னா நம்ம பெரியவா ரொம்ப ரைத்தன். தியாகராஜன் ஒருத்தர் இருந்தார், சங்கீத மும்மூர்த்தியில் ஒருத்தர். அவர் சொன்னார், சங்கீத ஞானமோ பக்தி வீணா, சங்கீத ஞானமோ பக்தி வீணா, சங்கீத ஞானமோ பக்தி வீணா, சன்மார்கமோ அலதா ஓ மனச சங்கீத ஞானமோ. ராகங்களை படிச்சு கீர்த்தனை தாளம், அது பல்லவி அனுபல்லவி சரணம். என்ன சார் இது பெரியது, தனியான ஒரு ப்ராஜெக்ட் சார்லாம். எல்லாத்தையும் மறந்து இப்போ நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். சங்கீத ஞானமும் பக்தி வீணா ரெண்டும் ஒன்றா சேரணுமா. சங்கீத ஞானமும் பக்தியும் சேரணும். அது தானா ஆடி ஆடி அகங்கரைந்து. அதுதான் நம்மாழ்வார் பாடினார். எப்படி பாடணும், எம்பெருமானை எப்படி அனுபவிக்கணும்னா, ஆடி ஆடி அகங்கரைந்து, ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, ஆடி 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 அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, ஆடி ஆடி அதோ கரைந்து இசை பாடி. நிறைய தேவார பாடலாம் வாச தேவாரம் பெற்றது. ஆடி ஆடிய கங்கரைந்து இசை நாதவில்ந்து கல்லாதி நமோ நமோ. அந்த அந்த மெட்டு ஆடி ஆடிய கங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, நாடி 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 நர சிங்காவென்று, நாடி 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 நர சிங்காவென்று வாடி வாடி பானுதலே, ஆடி ஆடி ஆடி. இதை விட என்ன சார் இச்சுவை தவிர யான் போய் இந்தின லோகமாலும் அச்சுவை பெறினவை. ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மலை செய்வர். வைணவர் சொல்றார், ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி. அப்படி ஆடி மாதத்திலே ஆண்டாள் பிறக்கிறாள். அங்கே மேலேயே பிறக்கும் போதே ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி நோட்ஸ் ஆஃப், அதாவது டைம் டேபிள் போது நல்ல ஸ்கூலுக்கு வழக்கம். ஸ்கூல் திறந்து ஒரு மாதம் பழைய டைம் டேபிள் பண்ணுறது பழைய மோசமான ஸ்கூல். பழைய 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 டைம் டேபிள் பல நாள் இருக்கும். ஆனால் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டைம் டேபிள் போட்டு கொடுத்து பண்ணுறது நல்ல ஸ்கூலுக்கு அடையாளம். அப்படி எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் மேலே இருக்கும்போதே பிளான் பண்ணுறாளாம். என்ன பிளான்? பூமி பிராட்டியும் எம்பெருமானும் அங்கே பேசிட்டு இருக்காளாம். இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, எப்படியோ ட்விட்டரோ டியூபோ வாட்ஸ்அப்போ எப்படியோ வந்துடுச்சு. வியாசர் சொன்னாரா, சுபர் சொன்னாரா, யார் சொன்னான்னு தெரியும், வந்துடுச்சு. என்ன வந்தது? அவள் பேசினா என்ன பேசினாளா, பகவான் பிராட்டிக்கிட்டும் பிராட்டி பகவான்ட்டும் பேசிட்டு இருக்கா. என்ன பேசுனா, சுவாமி நீ ரொம்ப நிறைய அவதாரம் பண்ணல. ஆமாம், என்ன நடந்தது? வாழ்ந்த நெட் ரிசல்ட்னா நிறைய அவதாரம் பண்ணேன். மீனா கிருதே கமட கோட நிசிம்மவர்ணி சுவாமி பரஸ்ஸத தபோதன ராமச்சந்திர சேஷாம்ச ராமயதுநந்தன கல்கி ரூபயன்னன் யோனியுமா. எத்தனை அவதாரம் எடுத்துப்பா. என்னாச்சுன்னா, ராமாவதாரம் எடுத்தேன். என்னாச்சு? ஒரு ஆஞ்சநேயன் தான் கிடைச்சான், ஒரு விபீஷன் தான் கிடைச்சான், வேணும்ல ஒரு முகம் தான் கிடைச்சான். இப்போ ஒன்று ஒன்று அங்கங்கே ஏதோ ரெண்டு ஒன்று டெபாசிட் நோட்டாவாக தான் இருக்கு எல்லாம். டெபாசிட்டும் கிடைக்கல. சரி, கிருஷ்ணாவதாரம் என்னாச்சுன்னா அங்கேயும் அப்படிதான் சார். ஒரு பீஷ்மன் கிடைச்சார், ஒரு வித்துரர் கிடைச்சார், ஒரு உத்தவர் கிடைச்சார். அங்கேயும் ஒன்றும் பெரிய, அதாவது கூட்டம் நிறைய இருந்து ஈட்டம் இல்லை. பூசணிக்காய் மாதிரியா இருக்கு, அத்திக்காய் மாதிரி இல்லை. அத்திக்காய்
சின்னதாக இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அந்த சாலிடாரிட்டி நல்லா இருக்கும். பூசணி பெருசாக இருக்கும், உள்ளே ஒன்றுங்க. அதுமாதிரி நிறைய பேர் வரா, நிறைய பேர் பேசுகிறான். திருச்செந்தூரில் கூட்டம் அளவு கடுங்காத கூட்டம், திருப்பதியில் 34 மணி நேரம் கூட்டம், இன்னும் கொலை அதிகமாகிட்டு இருக்கே. அப்போ எதுவும் கோவிலுக்கு போகிறது இதுக்கு என்ன? அப்போ சம்பந்தம் இல்லையே, திருந்த வேண்டாமா? எம்பெருமான சேவிக்கிறேன்னு சொன்னால் அதில் சேஞ்ச் வெளில வந்து சேஞ்ச் இருக்க வேண்டாமா? கடைசியில் கோவிலுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம உள்ள கோவில் போகலை, அதான் சொன்னோம். நீ கோவில் உள்ள போகிற, உள்ள கோவில் போகல. மார்வம் என்பது ஒரு கோவில் அமைத்து மாதவன் என்பது ஒரு தெய்வத்தை நாட்டின்னு இறைவன் உன்னிடத்திலே வர வேண்டும். நீ இறைவனத்தில் போய் என்ன லாபம்? இறைவன் அப்போ என்ன அவன் இங்கே வரணும்னு என்ன பண்ணணும்? சுத்தமாக வச்சுக்கணும். காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு ஒரு பாட்டு. காடு வெட்டி நிலந்திருத்தி காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கடுக்கின்ற உலகே. கரும்பை விட்டு கடுவிரைத்து கரும்பை விட்டு கடுவிரைத்து கடிக்கின்ற உலகே. குடு விட்டு போனபில் எது புரிவீர் எங்கே? குடு விட்டு போனபில் எது புரிவீர் எங்கே? குடியிருப்பீர் குடியிருப்பீர் ஐயோனே குறித்தறிவீர் இங்கே. பாடுபட்டே பலனறியே பாடுபட்டே பலனறியே வாழ்த்திரைத்து கழித்தீர். பட்டதெல்லாம் போதும் இது பரமர் வரு தருணம். ஆசிரியர் பட்டதெல்லாம் போதும் இது பரமர் வரு தருணம். ஈடுகட்டி வருவீரே ஈடுகட்டி வருவீரே இன்பமதே பெறுவே. என்மை உரைத்தேல நான் உண்மை உரைத்தேனே. காடு வெட்டி நிலந்திருத்தி ஒரு அற்புதமான விஷயம். காடை வெட்டுறா, நிலத்தை கட்டுறா, என்னமோ பண்றா சார். கடைசியில் என்ன பண்ணுறான்? கரும்பை விட்டு ஒரு நிலத்தெல்லாம் பண்படுத்தி நல்லா ஆயிடுத்து. கரும்பு போட்டால் என்ன கிடைக்கும்? டன்னுக்கு 2000 3000 கிடைக்கும். கடுகு வச்சு என்ன கிடைக்கும்? கரும்பை விட்டு கடு விரைத்து சந்தோஷம் வேற. நான் கடு விரைச்சிட்டேன். கரும்பை விட்டு கடு விரைத்து கழிக்கின்ற உலகை நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுடன் பாரு. அற்புதமான உடம்பு. இந்த மனுஷ பிறவி கிடைக்குமா? மறுபடியும் இந்த வாழ்க்கை நாளைக்கு கிடைக்குமா? இது போல உட்கார முடியும் தெரியுமா? பாதி முட்டி வழியானாலும் ஏறி வந்துட்டுமே, நடக்கவே என்ன பண்ண போகிறோம்? அப்போ என்னாச்சு? இந்த சக்தி குறைஞ்சிட்டே வருதே. நாளை என்றே ஒரு நாள் வருமா? ஒரு பாட்டு எழுதுனேன். நாளை என்றே ஒரு நாள் வருமா? நாளை என்றே ஒரு நாள் வருமா? நாளை என்றே ஒரு நாள் வருமா? நாரணனை கைதொட நாடும் போலும் வேண்டுமா? நாரணனை கைதொட நாடும் போலும் வேண்டுமா? நாளை என்றே ஒரு நாள் வருமா? காலிருக்கும் போதே கடவுளை கும்பிடு. இரு கைகளை கொண்டு கடவுளை கும்பிடு. கண்ணிருக்கும் போதே கண்ணிருக்கும் போதே அவர் உருவம் பாரு. கண்ணிருக்கும் போதே கண்ணிருக்கும் போதே அவர் உருவம் பாரு. கண்ணீர் பெருகிட மகிழ்ந்து கொண்டாடி. கண்ணீர் பெருகிட மகிழ்ந்து கொண்டாடி. நாளை என்றே ஒரு நாள் வருமா? ஆகையால் நாளைன்னு வராது. தருமனும் பீமனும் உட்காந்துருக்கா. துவாபர யுகத்தில் தருமனும் பீமனும் உட்காந்துருக்கா. அன்னைக்கு யாராவது தருமன் பீமன் பேர் வச்சிருப்பா? அது இல்லை. அப்போ உண்மையே பஞ்சபாண்டவன் தருமன் பீமன் உட்காந்துருக்கான். அப்போ ஒரு யாச்சகன் வருகிறான். அவன் தர்மங்கிட்ட போல பீமங்கிட்ட வரான். ஏன்னா தர்மம் கொஞ்சம் சத்தியசந்தர் பயம்.
அதாவது பேனிங் ஃபயர், உள்ளே போகிறதுக்கு பயம். பீமங்கிட்ட கொஞ்சம் ஈஸியாக போய், சுவாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதாவது கொடுங்களே. பீம் என்ன பண்ணி கொடுத்துருவாங்கல்ல, என்ன பண்ண, நாளைக்கு வாங்கணும். நாம் சொல்கிற மாதிரி தான், இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. அப்போ நாளைனா இல்லைன்னு அர்த்தம், நாளைக்கு வாங்கிட்டோம். உடனே அவர் போயிட்டார், கேட்டவர் போயிட்டார். ஆனால் தருமன் சிரிச்சார் தம்பியை பார்த்து, ஏண்டா பைத்தியம், நான் நல்லா என்னென்ன சொன்னேன், நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவன் யாருன்னு தெரியாது, உண்மையாக பொய்யா தெரியாது. அவனை பற்றி என்கொயரி பண்ணிவிட்டு கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ நாளைக்கு வான்னு சொன்னேன். இந்த பைத்தியம் அதுக்கு பிரச்சனை இல்லைடா, நாளைக்கு வான்னியே, நாளைக்கு வான்னு சொன்னேன். இன்றைக்கி இப்போ மணி 6ன்னு வச்சுப்போம், நாளைக்குன்னா ஏறக்குறைய 10 மணி நேரம், 8 மணி நேரம், 24, கடைசிபட்சம் 24 மணி நேரம். அப்புறம் நாளைக்கு வந்துடும். நாளைக்கு வான்னா நாளைக்கு அவன் வரும்போது நீ இருப்பே நிச்சயம் உண்டாடான்னு கேட்டான். மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள் நித்தியம் சந்நிகிதோ அனித்யானி சரீராணி. இந்த உடம்பு போயிடுமேடா, நாளைக்கு வான்னு சொல்லி எப்படி, ஹவு டேர் யூ வாட் டு சே தட் யூ கேன் மீட், அதாவது யூ வில் மீட் ஹிம் டுமாரோ, எப்படி முடியும் உன்னால்? எனக்கு ஒரு காரணம், சரி நீ இருக்க. ஏன்னா அவர் சொன்னார், நான் கண்ணனுடைய அனுகிரகம் பெற்றவன், நாமெல்லாம் பகவானுடைய அனுகிரகம் பெற்றவா பஞ்சபாண்டவா, பாண்டவ சகாயன் பகவான். எப்படி நம்ம அவ்வளோ சீக்கிரம் மரணம் வரும்? அது மட்டும் இல்லை, பெரிய இன்னும் அந்த சபதத்தை முடித்து நம்ம வெற்றி பெற வேண்டாமா, அதுக்குள்ளே போயிட்டு அவ்வளோ தப்பாக நீ பாதியில் கதையை எப்படி முடிக்க முடியும்? அதனால் போக மாட்டோம். அப்படியா, சரி அவன் இருப்பான்னு நிச்சயம் உண்டா, நீ இருக்க மாட்ட, அவன் இருக்கலாம், அவன் வரணுமே, இவ்வளோ அவன் போயிட்டா சரி, நீயும் இருந்து அவனும் வந்தாலும் மனசு மாறிடுமே. நமக்கு அப்படி தான் தோணும். பல சமயம் டொனேஷன் போடும்போது நினைப்போம் 1000 ரூபா போகலான்னு நினைப்போம், 1000 ரூபா போட்டுருவோம் யோசனை. அப்போ தான் பின்னால் பார்ப்போம் யார் யார் போட்டிருக்காங்க. எல்லாம் 500, 300, 200. அடாடா அவசரப்பட்டுவிட்டோமே. நம்ம அதெல்லாம் பார்த்துருந்தா அப்போ என்னென்னா, நம்ம மனசு இருக்கே, இது ஒரு மனித ஒரு குரங்கு, இது வேவரிங் மைண்ட். அப்போ நாளைக்குன்னு சொல்லிச்சு, அதான் நாளை என்றே ஒரு நாள் வருமா? அப்போ என்ன அர்த்தம்? எதுவாக இருந்தாலும் இன்றே செய்க, இன்றும் நன்றே செய்க. அதனால் ஆண்டாள் பிராட்டி பெருமாள் பேசிட்டு இருக்கும்போது பண்ணாலா, நீ அத்தனை அவதாரம் எடுத்தியே, என்னாச்சுன்னா நிறைய பேர் கிடைக்கல, ஒன்றும் சரியாக உலகத்தை திருத்த முடியல. அத்தோடு இருக்கலாமோ இல்லையோ? பகவான் என்ன பண்ணாரா, நீ போனால் பண்ண முடியோ? பதில் கவுண்டர் கேட்குறேன். 2 பேரும் பேசியிருந்தா, நீ இத்தனை அவதாரம் எடுத்த, நான் கூட வந்தேன், சீத்தையாக வந்தேன், என்னையும் ஜெயிலில் போட்டாள். இந்த காலத்தில் அப்படி தான், பிடிக்கலாம் ஜெயிலில் போட்டுடுறேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நான் கூட வந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் பண்ணுவியான்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னேன், அதாவது சீதா பெராட்டியும் பூமி பெராட்டியும் பெருமாளும் பேசும்போது பெராட்டி சொன்னாலாம், உங்கள் கூட இந்த கூட்டணியே வேண்டாம், தனியாக போகிறேன்னா நான் தனியாக போய் ஐ வில் சேஞ்ச் திஸ் வேர்ல்டு அஸ் எ வண்டர்லேண்ட். இந்த உலகத்தை நான் மாற்றுகிறேன், நான் தனியாக போய் இந்த உலகத்தை மாற்றுகிறேன். ஆனால் நீ மட்டும் அனுகிரகம் பண்ண, நீ ஒருவன் மட்டும் துணையாக இருந்தால் உலகை மாற்று, நான் அனுகிரகம் பண்ணுறேன். சரி போ அப்படின்ட்டான். அங்கேருந்து அப்படியே வந்தால் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருமையான இடம். எப்படிப்பட்ட ஊர் அது? மின்னார் தடமதில் சூ வில்லிபுத்தூர் என்றொரு கால், மின்னார் தடமதில் சூ வில்லிபுத்தூர் என்றொரு கால், மின்னார் தடமதில் சூ வில்லிபுத்தூர் என்றொரு கால், சொன்னார் கழக்கமலம் சூடினோ மின்னா. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் சொன்னாலே மின்னார், மின்னல் மின்னக்கூடிய இடம். அப்போ மின்னல் மின்ன அர்த்தம் மழை பெய்யும், மழை பெய்ஞ்ச அர்த்தம் திங்கி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. ஆகையினாலே அப்படிப்பட்ட அழகான சொன்னாலே புண்ணியம். அந்த ஒன்று சொன்னாலே அவள் காலில் வீடானோம். நீ போக வேண்டாம் திருவள்ளிபுத்தூருக்கு, யாராவது ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லிட்டா காலில் வீடு. சொன்னார் கழக்கமலம் சூடினோம். எனவே அப்படிப்பட்ட ஊர். அங்கேதான் விளைந்து கிரியெடுத்தான் யாரவன்? பெரியாழ்வார் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியெடுத்தான் சொல்லி பெரியாழ்வார் பிறந்த ஊர். பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர்? அற்புதமான கண்ணனை குழந்தையாக்கி அனுபவித்தவர். கட்டிலும் தொட்டிலும் கால் மேலும் அருமையாக அனுபவித்தவர். அப்படிப்பட்ட கிருஷ்ணனையே எண்ணி 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 கிருஷ்ணனாவே ஆனவர் அவர். அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு துளசி காட்டிலே
வந்தே பிருந்தாவனச்சரம் இல்லை ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜகரி சந்தன யோகதிஸ்யாம் சாட்சாட்சமா கருணையா கமலாபிமான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவ வேதாந்தேசன் சொல்லுகிறார். ஆண்டாள் எங்கே பிறந்தார்? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தா? இல்லை சார், எங்கே பண்ணார்? விஷ்ணு சித்தராகிய மனமாகிய துளசி காட்டில் பிறந்தார். ஸ்ரீ விஷ்ணு சித்த விசுத்தனா பெரியார் வருது. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி பெரியாழ்வாருடைய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியன்னு சொன்ன. அப்படி துளசி காட்டில் பிறக்கிறார். பிறக்கும் போதே துளசி காடு. எங்க வளர்றா? பெரியாழ்வா கிட்ட வளர்றா. பெரியாழ்வா எப்படிப்பட்டவர்? எப்போத்தாலும் கண்ணனையே நினைச்சுட்டு வாயவனை அல்லாது வாழ்த்தாது, கண்ணன் தான் வாழ்த்துவேன். வாயவனை அல்லாது வாழ்த்தாது, வாயவனை வாயவனை அல்லாது வாழ்த்தாது, கையுலகும் தாயவனை அல்லாது தாம் தொழ, கையுலகும் தாயவனை அல்லாது தாம் தொழ, பேய்முளை நஞ்சு உணாக உண்டா, பேய்முளை நஞ்சு உணாக உண்டா, உருவொடு பேரல்லால் கணக்கன் கேளா செவி, உருவொடு பேரல்லால் கணக்கன் கேளா செவி, பயவனை அல்லாது வாழ்த்தாது வாழ்த்தாது வாழ்த்தாது, வாயவனை அல்லாது வாழ்த்தாது. அப்படி எம்பெருமானியே எப்ப பார்த்தாலும் எத்கரோஷி எதஸ்நாசி எஜ்ஜுகோஷி ததாசி எத் எத்தபஸ்ஸசி கௌந்தேய பகவத்கீதை சொல்றான். நீ எதை பண்ணாலும் என்னையே நினைச்சுட்டுன்னு சொன்னான். விட்டோபாய் விட்டோபாய்னு ஒரு அம்மாவா. அந்த விட்டோபாய்னு அதிகமான சரித்திரங்கள் குஜராத்தில் பண்டரிபுரத்துலாம் கதைகள், நிறைய கதைகள். அந்த விட்டோபாய் என்பவள் ரொம்ப ஏழ்மையானவள். பக்தியில் தான் ஏழ்மையாக இருப்பாள். இருக்கும் அது ஒரு வழக்கம். பக்தியில் தான் ஏழ்மையாக இருக்கும். அவளுக்கு என்ன வேலை? சாணம் தட்டி, அதாவது வரட்டின்னு சொல்லுவா, கவு டங், முட்டை தட்டுறது, முட்டைன்னு சொல்லுவா, வரட்டின்னு சொல்லுவா. கிராமங்கள் இப்போதான் கிடையாது. அதை சாணி எடுத்து தட்டி வெயிலில் அது திருப்பி வேற போடணும். காத்தால் தட்டிட்டு மறுபடியும் 12 மணிக்கு போனால் திருப்பி போட்டால் வரும், தோசை திருப்புற மாதிரி. அப்படி போட்டு எடுத்து அதை வச்சு விற்று இப்படி பிழைச்சிருந்தா ரொம்ப ஏழ்மையானவள். அந்த ஊரில் எல்லாருக்குமே அதான் வியாபாரம். அந்த ஊருக்கு அத்தனை பேருக்கும் இந்த வரட்டி தட்டுறது தான் வியாபாரம். ஸோ அவன் வீட்டு வாசலில் 100 வரட்டி 200 வரட்டின்னு 10 10 அடையாளத்துக்காக கொடுத்துருப்பான். இப்படி இருந்துருப்போம். ஒரு நாள் இந்த விட்டோபாய் வீட்டில் கொளுத்திய 100 வரட்டியே காணாமல் போயிடுச்சு. அவன் என்ன பண்ணுவோம்? அதை வச்சு பிழைக்கிறவோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அந்த ஊர் நியாயாதிபதி நீதிபதி ஜட்ஜிக்கிட்ட போய், ஐயா எங்கள் வீட்டு வாசலில் தினந்தோறும் கொளுத்தி வைப்பேன், நீ கொளுத்துருந்தேன், வரட்டி இல்லை, அங்கே வரட்டி எங்கள் வீட்டில் வறட்சி, அந்த வரட்டி போனால் தான் சாப்பாடு கிடைக்கும், அதனால் நான் என்ன பண்ணணும் தெரியலண்ணா. அவர் பார்த்தார், அம்மா நீங்கள் சொல்ல தப்பு இல்லை, நான் ஒரு நீதிபதி, நீங்கள் சொல்கிறீங்க, நான் நியாயம் வழங்கணும், ஆனால் குற்றவாளி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டான். ஏன்னு கேட்டாவும், இல்லைம்மா இந்த ஊரில் எல்லாருமே வரட்டி தட்டி விற்கிறவங்க, எல்லாரும் வீட்டு வாசல்லையும் 100 வரட்டி இருக்கும். வரட்டியே இல்லாத வீடாக இருந்தால் டக்குனு இந்த எப்படி உங்கள் வீட்டில் வரட்டி கேட்டு ஏதாவது கொஞ்சம் பிரைமா பேசி ஒரு கண்டுபிடிக்க முடியும். அதுவே கஷ்டம். எதுவுமே எல்லாமே வரட்டி விட்டும் போது நான் எந்த வீட்டில் போய் யார் வரட்டி எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டேன். அவன் சொன்னா, இல்லை இல்லை எங்கள் வரட்டி ஸ்பெஷல் ஆகும், இல்லை வரட்டில் அதிகமாக இருக்கான், வரட்டில் ஸ்பெஷல். ஆமாம்மா என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னா, எங்கள் வீட்டு வரை காதலை வச்சா ஹரே ராம ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்படி வந்தா தானே வரட்டியே சொல்ல, நாம சும்மா இருக்கலாமா? வரட்டியே சொல்லணும்னா ஹரே ராம ஹரே ராமா
ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சொன்னோடனே ஜட்ஜுக்கே ஜலம் வந்துட்டான். என்னம்மா எல்லாரும் தான் மறுட்டு தட்டுறா, யாருமே இப்படி சொல்லி தட்ட மாட்டாளே. அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, குழந்தைகளை தூங்க வைக்கும்போது அந்த காலத்தில் அதான் தூங்க வைக்கிறத முக்கியமான விஷயம். என்ன தேய்க்கும் போது ஸ்ரீராமா ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா. ரொம்ப அழகம். என்ன தேய்க்கும் போது ஸ்ரீராமா ஜெயராமா தேர்ப்பாளா சார். எதை எடுத்தாலும் பெருமாள் பேரை சொல்லி தான் ஆரம்பிக்கணும். அரிநமோ எப்படி அரிச்சுவடி, அதுவே அரிச்சுவடி. அந்த காலத்து முதல்ல என்ன படித்தா அரிச்சுவடி, படிக்கிறது அரிச்சுவடி. அந்த அரிச்சுவடி என்ன இருக்கிற ஓம் அரிநமோத்து சித்தம்னு ஆரம்பிப்பான். இப்படி ஆரம்பிக்கிறதும் பகவான் எப்படி ஓம் ஓம்னு ஆரம்பித்து ஓம்னு முடிக்கிறோமோ அதுபோல் இப்படி அந்த காலத்தில் ரொம்ப அற்புதம். அதான் அந்த நம்முடைய வாழ்க்கையே இந்த ஓரியன்டல் சைடு ரொம்ப க்ளோரிஃபைடு, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்ம லைஃப் என்னது? ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதனால் அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆண்டாள் பிராட்டியார் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் மடியில் படுத்துட்டு வளர்றா. எப்போத்தாலும் கண்ணனையே கேட்டுண்டு கண்ணனுடைய கதையே கேட்டுருக்கா. கண்ணன் எப்படி பூதனை வதம் பண்ணான், கண்ணை எப்படி சகடாசுர வதம் பண்ணான், கண்ணை எப்படி வத்சாசுரன் கபித்சாசுர வதம் பண்ணான், கண்ணை எப்படி அந்த ராசலீலை கேசப்பா சதிருத பிஞ்சிகா விததி சஞ்சரம் மகர குண்டலம் ஆரஜாலவன மாலிகா லலித அங்கராக கன சௌரபம் பீத சேல திருத காஞ்சி காஞ்சிதமுதல் சுதம் சுமணி நோபுரம் ராச கேளி பரிபூஷிதம் தவகி ரூபமீ சகலயாமே. ராம் 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 முதலும் அந்த ராமசப்தமும் கிருஷ்ணமும் கேட்டுட்டே இருக்கும். உடனே சந்தேகம் ஒரு பெரியாழ்வார் எப்படி ராம் சொன்னாரா? நான் கூட ராம் சொல்லிட்டேன். அது எப்படி சமாளிக்கிறேன் பாருங்க. பக்கத்தில் கிருஷ்ண பக்தி யார் இருப்பா? பலராம இருப்பார் இல்லையா? ஸோ பெரியாழ்வார் ராமன் பாடினார பாடுவார். ஏன்னா பக்கத்தில் பலராமர் இருந்தானே. ஸோ அதனால் செப்பமுடையா இல்லை, அதாவது செம்பொற் கடலடி செல்வா பலதேவான்னு சொன்னதுனாலே பலராமனும் ராமனும் பிரிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். இதனால் பெரியாழ்வார் கண்ணனை பற்றி சொல்லி சொல்லி பெரிய ரகசியம் இருக்குது. பாலகிருஷ்ண சாஸ்திரி, டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு இருந்தார். அந்த பாலகிருஷ்ண கதையை கேட்டால் அவர் கொஞ்சம் நல்லா ஆஜானுபாவம் நல்லா புஷ்டே தான் இருப்பார். அப்படியே அழுவார், குலுங்கி அழுவார். பித்துக்குடி முருகதாசன் இருந்தார். இவெல்லாம் பாடும்போது முதல்ல அவா உருகுவா, நாம் உருகிறோமோ இல்லையோ பாடுறவா உருகுவா. அது மாதிரி இங்கே பெரிய அழுவார் இந்த கண்ணை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவரே யசோதையா மாறி, அவரே கோகுல ஆட்சியா மாறி அனுபவிச்ச போது பார்த்துருந்த ஆண்டாளுக்கு அப்படியே ஒரு ஹீரோ வர்ஷிப். என்னாச்சு? எனக்கு வேறு யாரையும் வணங்க மாட்டேன். அப்போ யாரு? மற்றொன்றும் வேண்டாம் வேங்கடவர்க்கென்னை விதியன்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்குன்னு தண்ணியில் சொல்வார். அப்போ என்ன நினச்சிட்டா பிராட்டி? மாநிலக்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன். நான் இந்த சாதாரண மனுஷனுக்கு வாழ்க்கப்பட மாட்டேன். இந்த லைஃப் எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் டு லீவ் எட்டர்னல் லைஃப். என்ன லைஃபு? எட்டர்னல். அது எட்டர்னிட்டின்னு என்பது அழியாத ஒரு அற்புதமான இடம். அப்படிப்பட்ட இடம் வாழ்வேன்னு நினச்சாலாம். அதுக்கு தகுந்தபோது சூழ்நிலை அமைஞ்சது. தெரிஞ்ச கதை தான். மால், எம்பெருமானுக்கு மால்னு பேர், திருமால்னு பேர். தினந்தோறும் பூ மாலை கட்டுவார். மாலை கட்டி மாலுக்கு சாத்துவார். அந்த மாலை மால் மேலே மாற்றுறதாலே மாலை எடுத்தால் கோதையாகிய மாலை. இவன் போட்டுட்டாலாம் முதல்ல. எனக்கு தெரியல, பெருமாள் பிரசாதம் நமக்கு தெரியும், குழந்தைக்கு தெரியுமா? ஸோ அதனால் அந்த மாலையை போட்டுட்டாலாம். போட்டின உடனே பெரியாழ்வார் பயந்துட்டார். ஐயோ பெருமாளுக்கு போகிறதுக்கு முன்னே இவன் போட்டுட்டாளேன்னு அந்த மாலை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் பார்த்தா செடியில் பூ இருக்குமா? ஏன்னா ஜாகிரதையாக பறிக்கிறவர், நம்மளை போல இல்லை. பூவை காணும். மறுபடியும் ஏதோ நாளைக்கு பூக்க வேண்டி அந்த சின்ன சின்ன மொட்டெல்லாம் பிடிச்சி ஏதோ சாத்தி பெருமாள் கொடுத்தா ராத்திரி கனாவில் வந்து ஐ டோன்ட் லைக் தீஸ் டர்ட்டி ஃப்ளவர்ஸ். நீ போட்ட இந்த பூ எனக்கு வேண்டாம். அப்போ என்ன வேணும்? ஐ வாண்ட் ஒன்லி த பிரெட், ஐ வாண்ட் த ஒன்லி கார்லேண்ட் விச் இஸ் ஓன்டு பை யுவர் டாட்டர். உங்கள் மனைவி அதாவது உங்கள் பெண்ணு போட்டின மாலை தான் எனக்கு ஓணும். இன்றைக்கும் பார்க்கணும். இதெல்லாம் அழகு சார். கோவிலில் எங்கே
ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்றைக்கும் போனால் கார்த்தால வேளையில் பிராட்டிக்கு சாத்திட்டு அந்த பூவை எடுத்து வந்து பெருமாளுக்கு சாத்துறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் நாளைக்கு 7ஆம் தேதி ஆடி தேர் நடக்க போகுது, இன்றைக்கி நடக்கிறது. அதனால் அப்படி ரொம்ப அழகாக சூடி கொடுத்தால் பாடி கொடுத்தால் அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கே பன்னோ திருப்பாவை பல்பதிக்கோ இன்னிசைய பாடி கொடுத்தார் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை பாடி கொடுத்தால் பாடி கொடுத்தால் பாமாலை பூமாலை பாடி கொடுத்தால் பாமாலை பாடி கொடுத்தால் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தால். பாட்டு எப்படி அழகாக அமைக்கிற பாருங்க. பாமாலை பாடி கொடுத்தாலும் பூமாலை சூடி கொடுத்தாள். அப்படிப்பட்ட பிராட்டி இங்கே வந்து கைங்கரியம் பண்ணி பெருமாளுக்கு அதற்கு பிறகு வேடிக்கையாக சொல்லுவா. பெரியாழ்வார் ஃபோட்டோலாம் காமிக்கிறாளாம். என்னென்ன ஃபோட்டோ? இவர் மீசை வச்ச பெருமாள் 108 திவ்யத்தில் 106 தான் நாம் பார்க்க முடியும். அதெல்லாம் மீசை வச்ச பெருமாள் ஒருத்தர் தான் சார். அதுவும் என்ன மீசை? வெளுப்பு மீசையாம். ஏன்னா கருப்பு நமக்கு தெரியாது, பிம்பமும் கருப்பு, அதான் நம்ம வெளுப்பாக வச்சுருக்கோம். இவன் என்ன சொல்கிறா, மீசை மட்டும் ஏன் சார் வெளுத்து போச்சுன்னா பார்சாதி இன்னும் மீசை உண்டு இல்லையா? அப்போ மீசை வச்ச பெருமாள் வேணுமா? நான் ஆசை வைக்கலன்ட்டாவும். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து என்ன பண்ண, எனக்கு காய்கூட உப்பிலாக சாப்பிட்றார், அவரே உப்பிலாக சாப்பிட்றார், எனக்கு எதுக்கு? ஸோ இப்படி ஒவ்வொரு பெருமாளும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் வேடிக்கையாக சொல்லுவா. இது திருக்கணமங்கை படுத்துட்டு இருக்க பெருமாள் வேண்டாம், பிரிஸ்காக இருக்க வேண்டாம். ஆத்துக்கார் கல்யாணம் பண்ணிப்போ படுத்துருந்தாருமா, அப்பயே பெட் லீடர் வேண்டாம். இப்படி ஒவ்வொரு பெருமாளும் பார்த்துட்டே வராங்க. திருநீர்மலை பெருமாள் நின்றான், இருந்தான், கிடந்தான், ஒரு நிறைய பேர் இருக்கா வேண்டாம். இப்படி அதாவது பெருமாளாக வேணாம். கடைசியில் என்னாச்சு? கொண்டல் வண்ணனை கோவலனாய், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாய என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் அண்டர்கோன் அணியரங்கன் என் ஆமோதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை வேற எந்த போட்டோ வாங்காட்டாவும் மற்றொன்றினை காணவே. ஏன்னா இந்த கோவிலே அழகா இருக்கு சார். 100 ஏக்கரான் கோவில், 108 பேரும் உள்ளுங்க. ஆராத அருளமுதம் பொடிந்த கோயில், ஆராத அருளமுதம் பொடிந்த கோயில், ஆராத அருளமுதம் பொடிந்த கோயில், அம்புயத்தன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், அம்புயத்தன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோளாத தனி வீரன், தோளாத தனி வீரன் தொழுத கோயில், தோளாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனுக்கு துணையாம் கோயில், சேராத பயனில்லாம், சேராத பயனில்லாம், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையில் முதல் எழுத்தை சேர்ந்த கோயில், தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில், தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில். திருவரங்கன் சொன்னாலே அழகு. அரங்கன், அரங்கன், அரங்கம், இந்த உலகத்துக்கே அதான் அரங்கம், ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் இருக்கவன் அரங்கன். எப்படிப்பட்ட ஊர் அது? கங்கையில் புனிதமய கவிரி நடுவும் மாட்டே, கங்கையில் புனிதமய. ஒவ்வொரு பாட்டு அற்புதமான பாட்டு. கங்கையில் புனிதமய கவிரி நடுவும் மாட்டே, கங்கையில் புனிதமய
உபாய காவிரி. கங்கையில சேர்ந்த நதினு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர் சொல்றார், கங்கையில் புனிதமய காவிரி நடுமாட்டு பூங்குடி பறந்து பாயும் பூம்பொழில ரங்கம் தன்னுள். எல்லா ஊர்லயும் காவா வழியா பாய்ச்சணுமா, இது அப்படிலாம் வாட்டர் டேங்க் பொங்கி வழியிறது. பொங்கு நீ பறந்து பாயும் பூம்பொழில ரங்கம் தன்னுள் பொங்குடி பறந்து பாயும் பறந்து பாயும் பூம்பொழில ரங்கம் தன்னுள் பூங்குடி பறந்து பாயும் பூம்பொழில ரங்கம் தன்னுள் பூங்குடி பறந்து பாயும் பூம்பொழில ரங்கம் தன்னுள். யாருக்கா? எங்கள் அனுபவிச்சு பார்க்கலாம். எங்கள் மாலிறைவனீசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு, எங்கள் மாலிறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு, எங்கள் மாலிறைவன் ஈசன், எங்கள் மாலிறைவனீசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு, எங்கள் மாலிறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு. எப்படி படுத்துட்டு இருக்காரா? திசை முடியை வைத்து, அது பாட்டு. எப்படி படுத்துட்டு பாட்டு சார். இப்பெல்லாம் செல்ஃபி எடுக்க முடியும், செல்ஃபி கிடையாது, பாட்டு. என்ன சொல்ற? அங்க தலை எங்க பக்கம் இருக்கு, கால் எந்த பக்கம் இருக்கு? குடதிசை முடியை வைத்து, மேற்கு பக்கம் தலையா. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, குடதிசை முடியை வைத்து குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி, வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி, கடல் நிற கடவுள் எல்லை எந்தை, கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு, கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு, உடலென குருகுமாலோ உடலென குருகுமாலோ எல் செய்கே உலகத்தீரை பாட்டை கண்டு. ஐ ஆம் மெல்டிங் நவ. உடலென குருகுமாலோ என் செய்கே உலகத்தீரே, உடலென குருகுமாலோ எல் செய். இப்படி ஆராதகர் உலமுதம் பொழிந்த கோயில், தீராத வினையனை தீர்க்கும் கோயில். எதது? திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. எல்லா ஆழ்வார்களும் அனுபவித்த கோயில். அப்படிப்பட்ட ரங்கனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிராட்டி சொல்ல, இவர் பார்த்தார், என்னம்மா இது, பெருமாளை போய் கல்யாணம், நானே பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேன், ஆனால் பெருமாள் கனவுல வந்தால் நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் பயமாக இருக்கே. பெருமாள் சில சில சபதத்தை நம்ம கஷ்டமாக பண்ணிடுவோம், நம்மளால் முடியாத ஒரு பிரார்த்தனையாக பண்ணிடுவோம், எப்படி முடியும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி பெருமாளையே நீ கேட்குறே முடியுமான்னு நினச்சாராம். கனவுல வந்து பகவானே உன் பெண்ணை அழிச்சுமான்னு சொன்ன மாதிரியாகவும் முத்து பல்லக்கெல்லாம் அனுப்பிச்சாலும் சொல்லலாம். இப்படி பெரியாழ்வார் பொண்ணை அழிச்சுட்டு வராராம். இந்த பெண்ணை பெற்றவாளுக்கு, ஏன்னா நாங்களாம் பெண்ணை பெற்றவா, இந்த பெண்ணை பெற்றவாளுக்கு அந்த கஷ்டம் தெரியும். என்ன அர்த்தம்னா, கண்வன் ஒருத்தர் இருந்தார், கண்வ மகர்ஷி. எத்தனையோ மகர்ஷிகள், அதில் கண்வன் ஒருத்தர். அந்த கண்வர் யாரை வளர்த்தார் தெரியுமா? ஒரு சின்ன கேள்வி. கண்வ மகர்ஷி யாரை வளர்த்தார்? சந்தோஷம் சந்தோஷம், பதில் சொல்லுவாங்க, வணங்குகிறேன். கண்வ மகர்ஷி யாரை வளர்த்தார்? சகுந்தலை. அப்ப சகுந்தலை யார் உண்மையான அப்பா அம்மா? விஸ்வாமித்திரரும் மேனகி. விஸ்வாமித்திரரும் மேனகி ரெண்டு பேருமே திடீர் கல்யாணம். அவ ஸோ அப்பா அம்மா திடீர் கல்யாணம் பண்ணால் பொண்ணுக்கு ஆபத்து எப்பவுமே. சில பொண்ணை விட்டு போயிட்டான். இந்த பொண்ணு எங்கே வளர்றா? சகுந்தன்ற பறவை வளர்த்துன்னு சொல்றா. பிறகு இந்த கண்வ மகர்ஷியை வளர்க்குறது தப்பு இல்லை. திடீர்னு யாரோ தவறுகிறா, எங்கிருந்தோ வந்தான்,
திடீர்னு பார்த்தோடனே அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால். இது அந்த காலத்து கல்யாணம். பார்த்து கல்யாணம் பண்ணுற சமயம், அதாவது விரும்பினார்கள். ஆனால் அப்புறம் பிரிஞ்சுட்டான். அப்போ நல்ல காலம் என்ன பண்ணால் போகும்போது ஒரு மோதிரத்தை கொடுத்துட்டு போயிட்டான். துஷ்யந்தன்னு ஒருத்தன் இந்த சகுந்தலைன்ற பொண்ணுக்கிட்ட என்ன கொடுத்துட்டு போனான்? மோதிரத்தை கொடுத்துட்டு போனான். ஏன்னா பின்னால் மோதல் வரப்போன்னு தெரியும். அந்த மோதலுக்கு இந்த மோதிரம் உதவும். அதெல்லாம் மோதிரம் கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் காலங்கள் ஓடுகின்றன. இந்த குழந்தை பிறக்கிறான், சின்ன பையன். அவனுக்கு என்ன பேர்? சகுந்தலைக்கும் துஷ்யனுக்கும் பிறந்த பொண்ணு, அதாவது பையனுக்கு பேர் பரதன்னு பேரன். அவன் சிங்கத்தையே பல்ல பிடிச்சி பார்ப்பான். இப்பெல்லாம் விளையாடினவன் பெரிய ஆள். சின்ன வயசுல பெரிய ஆள் ஆகிட்டான், ஹீரோ மாதிரி இருக்கான். அந்த குழந்தைய அழைச்சிட்டு, வயசாகிடுச்சு, அழைச்சிட்டு இங்கே வரார். எங்கே? துஷ்யந்த சபைக்கு வர. அது வரத்துக்கு மேலே சின்ன கதை நடக்கிறது. ஒரு சாபம் கிடச்சி போகுது அவளுக்கு. என்னென்ன பரிசெல்லாம் மறந்து, அதான் இவனுக்கு நம்முடைய துஷ்யந்தில் ஒரு சாபம் கிடைக்கும் போது பரிசெல்லாம் மறந்துடணும். அதனால் அவனுக்கு மெமரி கார்டு போயிடுச்சு. அவன் சாதாரணமாக இருக்கான். இந்த பொண்ணோட பிள்ளையோட இந்த சகுந்தலை அழைத்து கொண்டு வருகிறாள். அது என் பையன் இல்லைன்றான். பிறகு யாரோ ஒரு மீனவன் ஒரு மீனை பிடிச்ச அது ஏதோ ஒரு மோதிரங்கள்னு சொல்லி கதை போடுவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கதையில் என்ன முக்கியம் நமக்கு? துஷ்யந்தன் அந்த சகுந்தலை கதையில் பெரியவா அந்த பொண்ணை மறுபடியும் ஐடென்டிஃபை பண்ணி கஷ்டப்படுறார். அது மாதிரி இங்கே பெரியாழ்வார் கஷ்டப்பட்டு அழைச்சின்னு வரார். ஸ்ரீரங்கம் வந்துட்டார். ஏன்னா சொன்னாலே வந்தாச்சு. இங்கே அதாவது உயிருள்ள ஒரு பெண்ணும் உயிரில்லாத ஒரு மூலவர் சிலையும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒன்று இன்அனிமேட், ஒன்று அனிமேட். அதாவது ஒன்று உயிர் உள்ளது, ஒன்று உயிரில்லாது. பெரியாழ்வார் அழைச்சி வந்துட்டார். போகணும், இந்த பொண்ணை கட்டாயப்படுத்துகிறா. உள்ளே போகணும், உள்ளே போகணும். உள்ளேயும் போயாச்சு. கர்ப்ப கிரகம் வரைக்கும் போயாச்சு. கர்ப்பகிரகத்தில் பெருமாள் படுத்துன்னு இருக்கார். பெரியாழ்வார் பொண்ணை வச்சு நிற்கிறார். திடீர்னு என்னாச்சு? இந்த பொண்ணு ஒரு ஆத்திரம் உள்ளே ஓடிடுச்சு. எங்கே போயிடுச்சு? கர்ப்பத்தில் போயிடுச்சு. போன உடனே இவர் பார்த்து தேடுறார். சரி, கர்ப்பம் போயிருக்க சொல்லிட்டு இவரும் கர்ப்பத்தை பார்த்தா பொண்ணை காணும். அவர் படுத்துட்டே இருக்கார். பாவம். படுத்து கொண்டே படுத்துகிறாயே அக்கா, பாம்பனையை உடுத்து கொண்டாயே, படுத்து கொண்டே. நீ படுத்துட்டே படுத்துறியா பாருங்களா? அவர் படுத்துட்டு இருக்கா, நம்மளாம் படுத்துறேன். அதனால ரங்கநாதன் உள்ள நம்முடைய கோதை ஆண்டாள் பார்த்துட்டு இருக்கா. உள்ளே போகிறத பார்த்தார். ஆனால் காணவில்லை. எங்கே யாரும் சொல்கிறது? எஃப்ஐஆர் எங்கே ஃபைல் பண்ணுறது? யார்கிட்ட பண்ண முடியும்? தெரியல. உடனே அழகார் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டார். யாரு? பெரியாழ்வார். ஒரு மகள் தன்னையுடைய அவர் எழுதியிருக்கார். பெரியாழ்வார் திருமண வர பாட்டு என்ன சொல்கிறார்? ஒரு பகவானே எனக்கு ஒரு பொண்ணு தான்ப்பா கொடுத்தா, அதுவும் நானே பெக்கலப்பா, நீயே கொடுத்தப்பா. ஒரு மகள் தன்னையுடைய உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். எப்படி வளர்த்தேன்? செல்லமாக வளர்த்தேன். சொல்ல வந்துட்டேன். இந்த கண்வரை பற்றி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதாவது துஷ்யந்தன் அந்த கதைக்கு அப்போ அந்த பையனை அழிச்சிட்டு போகிறா பாருங்க. அப்போ கண்வர் அழுதாராம். கண்வர் மகரிஷி. இந்த பொண்ணு சொந்த பொண்ணு இல்லை, வளர்த்த பொண்ணு தான். ஆனால் இந்த வளர்த்த பொண்ணுக்காக அழுவாளா யாராவது? அவர் மகரிஷி வேற, துறவி வேற. ஏன் அழுதாருன்னா அங்கே தான் தெரியுது. பொண்ணை பெற்றுட்டா எந்த அப்பாவுக்கும் ஆனந்தம் பாடு என்று ஆன்றோல் குழல் கொடுக்க கொட்டியது மேளம், பெரிய சதம். ஆனால் அம்மா அப்பா பெண்ணை பார்த்து அப்பா அழுவாராம் சார். நான் கவனிச்சு போடுவோம். கல்யாணத்தில் கவனித்து பார்த்தேன்னா மோளம் தட்டுவா, தாளம் தட்டுவா. அற்புதமான பையன், ஃபாரின் க்ரீன் கார்டு வாங்கி கலிஃபோர்னியா இருக்கிற பையன், கிடச்சி போச்சு. 4 டிஜிட் சம்பளம், எல்லாம் சரிதான். ஆனால் அப்பாக்களில் ஏன்னா இன்னும் இந்த பொண்ணை எம்பொண்ணு சொல்லுவேன். மாப்பிள்ளை எப்போ பொண்ணை அனுப்புறேன்னு கேட்கணும். இல்லை எப்படி இவரையும் பொண்ணு சொன்ன பொண்ணை இப்போ என்ன பண்ணணும்? அந்த மெர்சி ஆஃப் த சன்னில்லா, அவள் எப்போ பொண்ணு அனுப்புகிறோம் அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ அப்போ எந்த அப்பாவுக்கும் என்ன பண்ணும்? பொண்ணை பிரியும் போது கண்ணீர் விழும், இயற்கை. இல்லைன்னா அப்பாவாக இருக்க முடியாது. உண்மையான அப்பாவை என்ன பண்ணணும்? பொண்ணை அனுப்பும்போது நிச்சயம் கஷ்டப்படுவேன். ஏன்னா கோத்திரம் மாறுது, கோத்திரமே மாறிடும் சார். அதாவது அந்த
உங்கள் பொண்ணுங்க அடுத்த நாளில் இந்த பொண்ணு யாரும் கோத்திரம், உங்கள் கோத்திரம் கிடையாது. இது ரகசியமான விஷயம், பல பேர் இதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. கோத்திரமே தெரியாது, வேறு விஷயம். ஸோ அப்படினால எதுக்கு நான் சொல்கிறேன், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான். ஐயோ திடீர்னு எல்லோ இப்படி ஓடி போயிட்டான் பாரு, காணும் பெண்ணை அப்படின்னு அழறார். அப்போ சொல்கிற, சரி கல்யாணம் பண்ணியதோ போட்டோம், ஏதாவது பத்திரிக்கை அனுப்புவேடா, எங்கே துவாரகையில் கல்யாணம் நடக்கிறது, இல்லை வைகுண்டத்து எங்கேயோ ஒரு பத்திரிக்கையாக வருமா, ஒரு மெசேஜ் வருமா, ஒரு எஸ்எம்எஸ் வருமா, மனாட்டுப்புறம் செய்யுங்களோ மறுபடியும் பொண்ணு கல்யாணம் அப்படின்னு இன்னும் ரொம்ப அழகாக சொல்கிறேன். என்னென்னா போனால் போட்டு எனக்கு லெட்டரே போட வேண்டாம், வந்த பொண்ணு நினைக்காம சொந்த மாட்டு பொண்ணை நடத்துவாளான்னு கேட்குறாரு சுவாமி. ஏன்னா ஒழுங்காக கல்யாணம் பண்ணி கொடுத்த மாட்டு பொண்ணே சரியாக நடத்த மாட்டேன்றான். இப்போ திடீர்னு ஓடி வந்துடுவோம், அவன் பாரு ஓடி வந்துவான்னு இருப்போம். ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் இங்கே சொல்லப்படுகிறது, பெரியாழ்வார் திருமண வருது. அப்படிப்பட்ட விஷயத்தை பார்க்குறோம். ஆண்டாள் பிராட்டியார் இந்த சமயத்தான் ஒரு அற்புதமாக நமக்கு என்ன செய்தி கிடைக்கல, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு அற்புதம் நமக்கு ஒரு பெரிய நியூஸ் கிடைக்குது. என்னது? நியூஸ் மட்டும் இல்லை, ஜூஸ். என்ன ஜூஸு? திருப்பாவைன்னு ஒரு அற்புதமான பிரபந்தமும் நாச்சியார் திருமொழின்னு ஒரு அற்புதமாக 2 பிரபந்தம் கிடைக்குதான். நமக்கு பெரிய அதிர்ஷ்டமே என்னென்னா, தமிழ்நாட்டில் நிறைய மொழி இருக்குது, உலகம் பூரா மொழி பேசுகிறா. சில மொழி எழுத்து மொழியாக இருக்குது, சில மொழி பேச்சு மொழியாக இருக்குது, நிறைய மொழி இருக்குது. ஆனால் தமிழ் மொழியை போல் அற்புதமான மொழியே கிடையாது. ஏன்னு கேட்டால் இது பெருமாளோட பேசுகிற மொழியாகும். பெருமாள் கதையெல்லாம் இது போல் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி நீங்கள் படித்து பார்த்தெல்லாம், பராகவதாரத்தை பற்றி, வாமனாவதாரத்தை பற்றி அற்புதமாக ஊருகராக ஊற்றுவோம். திடீர்னு ஆழ்வார் சந்தேகம் வருது, இந்த உலகத்துக்குள்ளே சாப்பிட்டார், உலகத்துக்குள்ளே சாப்பிட்டார் தான் சொன்னான். உடனே கேட்குறாரு, உலகளவு உண்டோ உன் வாயின் ஒரு கேள்வி. ஏன்பா உலகத்தை குழந்தையா இருக்கே உலகம் சாப்பிட்டேன்னா அப்போ உலகம் பெருசு இருக்குமா? இப்படி நல்ல கேள்வி கேட்பேன். அளந்தேன்னு சொல்கிறியே, எங்கே நின்று அளந்தேன்னு கேட்குறாரு. உலகத்தை அளந்தேன்னா இது எப்படி சார் அளக்குறது? வேற ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தால் இது அளக்க முடியும். இப்படி நிறைய எதுக்கு சொல்லலாம், இதை போல் அந்த அனுபவங்கள் இருக்குது. அதாவது ஒன்று கவனம் வச்சுங்கோ, நம்மளாம் மனிதர்கள் இவ்வளோ கதை கேட்டுருக்கோம். ஆனால் மனுஷனுக்கு கிடைக்க பெஸ்ட்டு ப்ளஷர், அதாவது மனுஷனுக்கு சந்தோஷமே தெரியுமா? மென்டல் ப்ளஷர் தான் சார். நல்லா கவனிச்சு பாருங்க. மனுஷனுக்கு பெரிய சந்தோஷம் எது? மனசு சந்தோஷம் தான். நேரம் பார்த்தா சந்தோஷமே கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கலே கஷ்டப்பட்டுருக்கா, பண்ணிக்காதவா, பண்ணிட்டவா பண்ணிட்டுமே கஷ்டப்பட்டுருக்கா, அப்படி தானே? பண்ணிக்காதவா பண்ணிக்கலேன்றா. ஏன்னா 2 பேர் அழுதுந்தாலாம், 2 ஆம்பளைகளும் அழுதுந்தான். ஒரு நிருபர் தினமலர் நிருபர் பேட்டி கேட்டார். மெரினா பீச்சில் 2 ஆம்பளைகள் அழுதுந்தா சாயங்கால வேலை. தினமலர் நிருபர் ஒருத்தரங்க போனார், அவர் பேட்டி கேட்குறார். முதல் ஆள் போய் கேட்டார், நீங்கள் எங்கே ஆடுறீங்கன்னு. என் பொண்டாட்டி தவறி போயிட்டு ஆடுறேன்னு. மெரினா பீச்சில் எல்லோரும் 80 இருக்கா, இவர் பொண்டாட்டி போயிட்டு ஆயுதுருக்கா. அடுத்துக்கிட்டு போய் நீங்கள் ஆடுறேன்னா, எங்கள் பொண்டாட்டி இருக்கா ஆடுறேன்னு. புரியுதா? இவன் போயிட்டு ஆடுறேன்னா அவர் இருந்து தொந்தரவு பண்ணுறான் சார். ஸோ அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இருந்தாலும் கஷ்டம் சில இடத்துல, இல்லாட்டாலும் கஷ்டம், இது ரொம்ப பிரச்சனையான விஷயம். அப்படி இருக்கும்போது இங்கே நம்முடைய பார்க்குறோம் அழகாக. இங்கே ஆண்டாள் பிராட்டியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபெரும், அழகான தமிழ் வார்த்தை, வடபெரும் கோயிலுடையான்னு பேர். பெருமாளுக்கு என்ன பேர்? வடபெரும். அதாவது வட்டம்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வடம் இருக்குது, தேர் இருக்கிறது வடம் தான் பேர். ஆலை இலைக்கும் சமுத்திர வட்டம்னு பேர். வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயா ஒரு பாட்டு வரும். வட்டஸ்ய ஆளிலை மேல் பாலகனாய் அன்றுலக முண்ட ஆலை மேலே படுத்து. வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. அந்த ஆளில் படுத்துருந்தாராம் பெருமாள். அங்கே படுத்துன்னு இருக்கேன். எங்கே? ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படி படுத்துருக்கும்போது இந்த ஆண்டாள் இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் சொல்ல கல்யாணம் முடிச்சாச்சு, பட் ஃப்ளாஷ்பேக், இதே புறா ஃப்ளாஷ்பேக் தானே. இப்போ நம்மளே பரிசுதான் பார்த்துருக்கோம். அதனால் அங்கே ஆண்டாள் போய் சின்ன பொண்ணு நிற்கிறா. அப்படி என்ன தோன்றுறது? கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும். கண்ணனுக்கு அட்ரஸ் தெரியாது, ஆதார் கார்டு தெரியாது, பான் கார்டு தெரியாது, எதுவுமே தெரியாது. அட்ரஸ் கார்டு ஒன்றுமே தெரியாது, எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் என்ன தெரியும்? அப்பா சொன்ன கதை தெரியும். என்ன சொல்லிருக்காரு அப்பா? பாகவதம் ஒன்று இருக்குது. அந்த பாகவத காலத்தில் கண்ணன் வாழ்ந்தான், கோபியர்கள் வாழ்ந்தார்கள், ஆட்சியர்கள் வாழ்ந்தார்கள். இந்த கோப பெண்கள்லாம் கண்ணனோட விளையாடினா, அங்கே வெண்ணெய் திருண்ணா, தயிர் திருண்ணா, அடித்தா, அதாவது இந்த அதாவது ஜலத்தெல்லாம் தோற்றுல அடிச்சுப்பா, யமுனில் குளிச்சா, இப்படிலாம் கேட்டிருக்கா. அப்போ நானும் அது போல் கண்ணன் கூட விளையாட ஆசை தானே. எனக்கும் கண்ணன் கூட விளையாட முடியாதா
நானும் கண்ணை பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். ஏன்னா இவளுக்கு வேற எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் கிடையாது. திருப்பி திருப்பி அப்பா திருப்பி அப்பா தான் என்ன பண்ணுவார், கண்ணன் கண்ணன் அதரம் மதுரம் வதனம் மதுரம் சரிதம் மதுரம் கமனம் மதுரம் ஹிருதயம் மதுரம் அசிதம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் அதரம் மதுரம் வதனோ மதுரம் சரிதோ மதுரம் கமனோ மதுரம் அசிதோ மதுரம் ஹிருதயோ மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் யமுனா மதுரா வீதி மதுரம் எல்லாமே மதுரம் மதுரம். இப்போ எதற்கெல்லாம் அமேசான் அமேசான் சொல்ற மாதிரி எதற்கெல்லாம் புரியல. எல்லாம் எல்லாம் சர்வம் கண்ணன்மயம், சர்வம் கிருஷ்ணன், உலகம் பூரா கிருஷ்ணன். அதனால ஒன்றும் புரியல இவளுக்கு. நினைக்கிறேன் ஒய் காண்ட் ஐ பி ஏ கோபி, ஒய் காண்ட் ஐ பி ஏ கோபி. ஏன்னா அவளுக்கு கோப பெண்ணா ஆக முடியாதா? உடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. கோவில் நிற்கிறாவோ அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கா 10 நிமிஷம். அதையும் எல்லாம் மறந்துட்டு அப்படியே அதான் எனக்கு இமேஜ் கற்பனை ரொம்ப அழகு சார், கற்பனை ரொம்ப அழகு. இப்போ நான் உட்காந்து அழகா 50 கிராம் பெரிய டைமண்ட் கல்கண்டு இல்லை, 50 கிராம் பெரிய கல்கண்டை சாப்பிட்றேன்னு கனவு காணலாம். சாப்பிட முடியுமா? பல்லு இல்லையே. ஸோ கனவு ரொம்ப எப்போ கனவு ரொம்ப இன்பம். அப்படி தானே கனவு எப்படி நினச்ச போது நினச்ச கனவு காண முடியும். திடீர்னு எல்ஐசி பில் இருக்கலாம், திடீர்னு ஐரோப்பாவுக்கு போகலாம், அமெரிக்கா மனசால எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா? அப்போ கனவு ரொம்ப இமேஜினேஷன் பெஸ்ட் ஃப்ளஷர். அப்படி தானே ஆண்டாள் பிராட்டியார் நிற்கிறா, அவன் நினைக்கிறா ஏன் நானும் கோபியாக கூடாதா? சரி அப்போ கோபியானா என்ன பண்ணலாம்? எல்லா கோபியும் கூப்பிடலாமா? சீர்மல் கூமாய் பாடி செல்வச்சி எல்லாரும் கூப்பிட்றான். நம்மளா இன்னொன்று பண்ணலாமே, எல்லாரும் வாங்கோ. அந்த பொண்ணு வரல, அந்த பொண்ணா பேய் பெண்ணேன்றா, இந்த பொண்ணா மாமான் மகளே இப்படி இருக்க போடலாம். லட்சுமி அதாவது சேயா என்ன எத்தனை பேர் ரூபா எல்லா பேரையும் கூப்பிட்டுட்டு போகிறா. அப்படி போய் நாங்கள் நண்பா வைக்கு சாற்று நீர் ஆடினார் இப்படி கனவு கண்டு அத்தனை பேர் அழிச்சு போகிறப்பால் கனவு கண்டா. அடுத்து என்ன பண்ணுறாவோ நாச்சியார் திருமொழின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான விஷயம் தான். ஆடி பூரத்தால் பார்த்துட்டு இருக்கோம், பூரத்தில் பிறந்த பெண்ணை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த பூரத்து பெண் கண்ணனை தூரத்திலேருந்து பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது நினைக்கிறா எனக்கு கல்யாண கனவு ரொம்ப அழகான கனவு. எப்படி நடக்குதோ தெரியாது, ஆனால் கனவு ரொம்ப நல்ல கனவு, கல்யாண கனவு. அப்போ அவன் என்ன கனவு பண்ணுறா? வாரண அம்மா எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. வாரண மாயிரோ சூழவலோ செய்தே பாலகாரமே. யாருக்குமே கல்யாணம் கூட அவசியம் இல்லை. ஒன்று ரொம்ப ஓல்டு, ரொம்ப சின்ன. வாரண மாயிரோ சூழவலோ செய்தே வாரண சூழவலோ செய்தே நாரணம் நடக்கின்றானில் ரேதீர் நாரணம் நம்பி நடக்கின்றானில் ரேதீர் நாரணம் நம்பி நடக்கின்றானில் ரேதீர் பூரண போர் புனோ வைத்து புறம். இந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் திருவீதியில் பகவான் ஏழுறாருன்னா கிராமங்களில் வாசலில் விளக்கேற்ற பசங்க. இப்போலாம் லைட் எரியுது, அப்போ விளக்கில் லைட்டு கிடையாது, வாசல் லைட் இருக்காது. பெருமாள் ஏழுறாருன்னா எல்லார் வீட்டு வாசலையும் 5 பக்கமும் திரி போட்டு விளக்கேற்றி வைப்பான். அந்த தெருவே அதாவது அந்த நீங்கள் பார்த்தெல்லாம் இந்த ரோ ஆஃப் லைட் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் வாசலில் வெத்தலை பாக்கு தேங்காய் அது கல்கண்டு வாசலை நிற்பா. பெருமாள் ஏழுனாக்கா இப்படிப்பட்டது. இப்போல்லாம் பெருமாள் பார்க்குற மயிலாப்பூரில் திரு பெருமாள் ஏழுறார். அவர் பாவம் இந்த டிராஃபிக் ஜாமில் அவர் எங்கேயோ 2 வீலர் போகிற மாதிரி ஒதுக்கி போயிட்டு இருக்கார். இதை கவனிச்சு பாருங்க, நினச்சி பாருங்க. ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே சொல்கிறார் எம்பெருமான் எப்படி வரணுமா? வா 1000 யானையும் இப்போ டிராஃபிக் ஜாம் ஆகாதா? ஒரு 2 வீலர் ஒரு புல்டோஸ் வந்தாலே டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. கனவு பாருங்களேன், வரணும் யானை
வாரணமாயிரம் சூழவலோ செய்தே நாரண நம்பி நடக்கின்றானில் கார்வ போகல, குதிரை மேல போகல, யானை மேல நடந்து வரானாம் நாரணன். இன்னொரு பேருங்க 1000 யானை வரும்போது இவன் தெரியறானா இப்போ எவ்வளோ ஹைட் ஆகணும் பாருங்களா. ரொம்ப டாலஸ்ட் மேன் போடும், நெடுமாலே பெரியாள் போடும். வாரணமாயிரம் சூழவலோ செய்தே நாரண நம்பி நடக்கின்றானில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டே தோழி. பெரிய ரகசியம் இது. நான் 3 வரையும் 3.25 வரைக்கும் கேட்கறதுக்கு அவன் உண்மையை நினச்சிட்டு இருப்பான். கனா கண்டேன்ட்டான் சொல்லிட்டே வந்தா கடைசியில் கனா கண்டேன் தோழினான். அப்புறமா குமார் பதங்க அடிக்கிறார்ல, அது ஆண்டாள் சொல்லியிருக்கா. மத்தளம் கொட்ட நான் சொல்றேன், ஆண்டாள் சொல்றான். மத்தளம் கொட்ட பரிசங்க நின்றூத மத்தளம் கொட்ட அவர் அடிப்பாரு பார்த்தா முடிக்கிறாரு பாருங்களேன், அப்படியே அடிச்சுட்டு பாரு பார்த்தேன். மத்தளம் கொட்ட பரிசங்க, இவருக்கு தான் புரியல, யாருக்கும் புரியல, உங்களுக்கு இருக்கு, 2 பேர் தான் புரியும். மத்தளம் கொட்ட பரிசங்க நின்றூத மத்தளம் கொட்ட 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 மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றூத முத்துடை தாம நிறை தாண்ட பந்தற்கு முத்துடை தாம நிறை தாண்ட பந்தற்கு யாரு? மைத்துனல் நம்பி மதுசூதன் வந்தனை மைத்துனல் நம்பி மதுசூதன் வந்து என்னை சேகல் அப்படியே கொண்டு போடும். கைத்தலம் பற்ற கனா கண்டு தோழினான் கைத்தலம் பற்ற கனா கண்டு தோழினான் மத்தளம் கொட்ட. பாட்டுகள்லாம் ரசிக்கணும். பெரிய விஷயம் என்னன்னா ரசிகர்கள் வேணும். எதை பண்ணாலும் அவன் ரசிக்கணும். ஒரு குழந்தை அழகாக சின்ன கோலம் போடுறான்னா ரசிக்கணும். வீட்டில் நிறைய பேர் வாசலில் கோலம் போடுறான், யார் ரசிக்கிறேன்? ரொம்ப ஆச்சரியம். வாசலில் போடுற கோலத்தை பார்த்தே உள்ளுக்கு பண்ணி யாரும் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன உடுக்க கோலமா, அது படுக்க கோலமா, அவசர கோலமா? அது கோலத்திலே அழகு இருக்கு சார். பார்த்தா நான் சொல்ல விரும்பலை, அழகோலம் இல்லை, ஏன்னா அது நலங்கோலம் தான். அதாவது கோலத்தில் எத்தனை வகை, படிக்கோலம்ன்றா, ரங்கோலின்றா. சில பேர் மாறி மாதம் சில வீடுகளில் பார்த்தோன்னா யார் காத்தால கோலம் போடணும் பெரிய போட்டி. எங்காவது நேற்று நான் தான் லேட்டாக போட்டேன் அதுன்னே சொல்ல ஒத்தி, இல்லை நேற்று நான் தான் முதல்வா ஒத்தி என்ன பண்ண படத்துக்கு போது போட்டு படுத்துக்கிறான். அது 9 மணிக்கு கோலத்தை போட்டு படுத்துக்கிறேன். இப்படி கோலம் போடுறது, அது கோலம்னு பேர். அதுக்கு என்ன பேர்? கோலம்னு பேர். கோலம்னா என்ன? அழகுன்னு அர்த்தம். கோலம் என்றால் இது வரைக்கும் தமிழா இருந்தது, திடீர்னு பைட்டின்னு அனுப்புறது. ராதா ரமண கோவிந்த. இன்னொரு அவர் சொன்ன டைப்படி ஒரு 20 நிமிஷம் தான், கொஞ்சம் உறக்க சொல்லலாம். சில செக் புக் மாதிரி கிழிச்சா வீணா போய் நினைக்காதீங்க, இன்னும் 4 செக் புக் கிழிக்கலாம். ராதா ரமண கோவிந்த சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாள் பிராட்டியார் அற்புதமாக கனவு காண்கிறாள். அது மட்டும் இல்லை, பல விஷயம் சொல்றாவும். அப்பா கிட்ட சொல்றா, என்னை எடுத்துன்னு போய் கண்ணன் வரமாட்டான், என்னை தூக்கி போய் துவாரகையில போட்டுருங்கோ, என்னை எடுத்து போய் யமுனை நதிக்கரையில போடுங்கோ, என்னை கடமை மறுத்து, அதாவது கண்ணன் எங்கெங்க இருந்தானோ அங்கெல்லாம் போடும். இந்த கண்ணன் இருக்கானே, கண்ணனை பற்றி ரொம்ப அற்புதமான விஷயம். கண்ணன் கல்வி, கண்ணனுடைய கலாச்சாரம் அற்புதமான விஷயம். இந்த கண்ணன் பாட்டு ஏற்கனவே பல பேர் தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப அழகான பாட்டு. அந்த படம் மிஸ்ஸியம்மான்னு பேர், அதை மிஸ் பண்ணிடுங்க, அது யாருக்கும் தெரியாது.
எங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமா யாருக்கு தெரியும்? வாதாயோ வெண்ணிலாவே தெரியாது. அது ஒரு பழைய காலத்து பாட்டு. ஆனால் அது ஒரு பாட்டு. என்ன பாட்டு? பிருந்தாவனமும் நந்தகுமாரனும். எத்தனை வருஷத்துக்கு முன்ன பாட்டு எப்படி மனசில் இருக்குன்னா நல்லா தெரியும். இதான் எட்டர்னிட்டின்னு பேர். இதான் சனாதன தர்மம். அதான் இதெல்லாம் போகாது சார். அந்த பாட்டு அது சினிமா பாட்டு இல்லை, நல்ல பாட்டு. சினிமா எடுத்துன்னு கொடுத்து கவனிங்க. சினிமா நாம் எடுத்துக்கல, அது நல்ல பாட்டு. அது சினிமா எடுத்துட்டது. அதனால பிருந்தாவனமும் நந்தகுமாரன் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. பிருந்தாவன் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. ஏனோ ராதா இந்த பொறாமை யாதானயத்தால் மயங்காதவரோ. பிருந்தாவன் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. கண்ணனின் உன்னத லீலையை நினைந்தால் தன்னையே மறந்திடச் செய்யாதா. கண்ணனின் உன்னத லீலையை நினைந்தால் தன்னையே மறந்திடச் செய்யாதா. ராகத்திலே அனு ஜகமே ஊஞ்சலில் ஆடாதா. பிருந்தாவனமும் புல்லாங்குழல் இசையின் இமையினாலே உள்ளம் இல்லென துள்ளாதா. வார்த்தை என்ன அதை அமைச்சிருக்க. புல்லாங்குழல் இசையின் இமையினாலே உள்ளம் இல்லென துள்ளாதா. ஏனோ ராதா யாதானயதால் மயங்காதவரோ. பிருந்தாவனமும். இப்படி கண்ணனுடைய பாட்டுலாம் அற்புதமான பாட்டுக்கள். அதான் நான் நினச்சி பார்க்குறேன். அது இப்போ சொல்லாமல் சொல்ல தெரியாது. இருந்தாலும் மனசில் தோன்றது என்னென்னா, ஒரு பெரிய நடிகர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு சொன்னார் ஆரம்பத்தில். இப்போ கடைசியில் நன்ன இப்போ ஒரு 2, 3, 4 வருஷத்துக்கு முன்னாலேயும் கல்லை பார்த்தா கடவுள் தெரியல. ஸோ அவர் பாருங்கள், அவர் என்ன வெளில இந்த கடவுளை உள்ள விட முடியல பாருங்கள் அவரால். நல்லா கவனிச்சு நான் சொல்ல விஷயம் புரியுதா? அதாவது ஒரு நடிகர் ஆரம்பத்தில் என்ன பண்ணார்? முதல்ல அம்மாவும் நீயே அப்படிதான் சொல்ல. முதல்ல தெய்வத்தை வணங்கினார். சரி, நல்லா வளர்ந்து கிளந்து என்னென்னமோ பண்ணிக்கின்னு இப்போ என்ன பண்ணுறார்? கல்லை பார்த்தா கடவுள் தெரியல, கடவுளை பார்த்தா. ஸோ அந்த கடவுளை விட முடியல பாருங்கன்னு சொல்லுவோம். அப்போ அதுலேன்னு பார்த்தோம்னா நாம் எப்படி போனால் பகவான் நம்மளை எப்படியா என்ன பண்ணுறான்? கிட்ட ஓடி நாம் விலகி போனாலும் பகவான் நம்மை விட்டு அதைத்தான் தோணும். அனன்யா சிந்தயந்தோமா ஏகனா பர்யுபாசதே தேஷான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். எனவே பகவான் நம்ம கூடவே இருக்கிறான். நாம் கொஞ்சம் நினைச்சா போருமா? அப்படி ஆண்டாள் பிராட்டியார் நாச்சியார் திருமொழியில் நிறைய பேசுகிறாள். அவள் அதை மட்டும் சொல்லலை, என்னை போய் மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லலை. அது எப்படி இருக்குன்னா, யாகத்தில் அற்புதமான பூர்ணாகுதின்னு பண்ணுவாள். அந்த பூர்ணாகுதி பண்ணும்போது அழகான பட்டு துணி, சந்தனக்கட்டை, ஹோம திரவியங்கள்லாம் எடுத்து அந்த அக்னியில் சேர்ப்பார். அப்படி சேர்க்கும்போது எங்கே போகுமா? அது அக்னிக்கு போகும். அக்னே யஸ்வாஹா எம்மா யார் எவ்வளோ சொல்கிறாங்க அந்த அட்ரஸ் இருக்கும் அதில். எம்மானா யமனுக்கு போகும், இதெல்லாம் போகும். யார் எடுத்து போவா? கொரியர் சர்வீஸ் ஃபஸ்ட்டு கொரியர் அக்னி தான். அக்னி மூலமாக போகும்னு சொல்கிறா. இது யாகம் பண்ணுறது. என்ன சொல்கிறா? என்னை போய் சாதாரண மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறே, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரொம்ப அற்புதமான அவன் நினைக்கிறா அப்படி. நான் பகவானுக்கே ஆட்பட்டவள். ஆகவே எனக்கு ஒரு பெரிய யாகத்தில் பூர்ணாவதி பண்ணும்போது அந்த ஹோமத்து மூலமாக எப்படி இந்திரனுக்கோ வருணனுக்கோ வாயுவுக்கோ போகணுமோ அதுபோல் அற்புதமான அந்த அவிசுன்னு பேர், இது புரோடாசம் சொல்லுவோம். அவிசுன்னு பேர் அந்த யாகத்தை சேர்க்கறது. அப்படிப்பட்ட வஸ்துவை ஒரு நாய் அல்லது ஒரு நரி காட்டிலேருந்து வந்து அது சாப்பிட தெரியாது. காலால் ஒரு இடடல், மூக்கால் ஒரு குத்தல், தள்ளிட்டு போயிடும். கடப்பதும் காணில் திரியும் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் ஒப்ப. அப்போ நான் சாதாரண மனுஷன் வாழ்க்கப்பட்டா என்னாச்சு? சரியாக புரிஞ்சிக்காத வீட்டு வாழ்க்கை போகிறத விட என்ன பண்ணலாம்?
பகவான். ஸோ ரொம்ப அற்புதமான பாட்டு நிறைய இந்த நாச்சியார் திருமலை வருகிறது. அதெல்லாம் சொன்னா, இற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோர் ஒற்றோமே யாவோ உனக்கே நாமாட்சிவோன்னு சொன்னார் ஆண்டாள் பிராட்டியார். அப்படிப்பட்ட நாச்சியார் திருமொழியினே பேர் இருக்கு. அதே போல திருப்பாவை, இந்த ரெண்டும் அழகாக பண்ணியிருக்கிறார். 143 உழைத்தால் வாழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் 143 பாட்டாம். இப்படி திருவாடி பூரத்திலே பிறந்த, கவனிக்கணும், பூரண பொற்குளம் சொன்னான். அவ பூர நட்சத்திரம், அவ பூர்ணமாக இருக்கா. அவ என்ன நினைக்கிறா? பூர்ணமாக இருக்கிற ஆண்டாள் சொல்லும்போது பூரண பொற்குளம் சொல்றாள். ஸோ அந்த தன் நட்சத்திரம் சொல்லிக்கிற மாதிரி தெரிகிறது எல்லாம் சொல்லணும். அப்படி ஆண்டாள் பிராட்டியார் ரொம்ப அழகாக சொன்னாவ. இப்போ எது எடுத்தாலும் ஆன்லைன் தானா. புடவை வாங்கினோமா ஆன்லைன், ஆவணி ஆவட்டம் வரும்போது நாளைக்கு ஆவணி ஆவட்டம் பண்ணுமா ஆன்லைன். ஸோ ஆவணி ஆவட்டம் பண்ணாலும் ஆன்லைன், புடவைக்கு ஆன்லைன். ஃபாரினில் இருக்க ஒருத்தருக்கு யாரோ ஒரு அப்பா போய் தாத்தா போயிட்டா அப்பா போயிட்டா வச்சுக்கலாம், அவன் தான் பண்ணணும், அதுவும் ஆன்லைன். ஸோ அப்புறம் பண்ணாலும் ஆன்லைன். எது எடுத்தாலும் என்ன இப்போ ஆன்லைனா. இது இடம் ஆறாம். நான் நினச்சி பார்த்தேன், இதுக்கு என்ன அடிப்படைன்னு பார்த்தா ஆண்டாள். அவள் ஆண்டாள். இந்த ஆன்லைனுக்கு அடிப்படை யாருன்னா அவளே ஆண்டாள் சார். ஓயன் நான் அப்படி எடுத்துக்கிறது. ஆண்டாள்னா இந்த ஆன்லைனுக்கு அடிப்படை காரணம் யாரு? அவளே ஆண்டாள்னு சொல்லிட்டான். இன்னொன்று, இந்த ஆண்டாள் நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்க. ஆண்டாள் ஆண்டாள் ஆண்டாள்னா சாதாரணமாக ஆண்டாள் 3 சுழி இன்னும் போட்டுட்டா போட்டால் ரூல்டுன்னு அர்த்தம். அது இல்லை, ஆழ்ந்தாள். இவெல்லாம் ஆழ்வார். இந்த 12 பேரும் ஆழ்வார், உள்ளே போகிறவா. அவள் எப்படிப்பட்டவள்? ஆழ்ந்தாள். யாருக்கிட்ட? பகவான்கிட்ட ஆழ்ந்தவள். காரணம் என்ன? ஏற்கனவே பழகிய ராமன் வரவினை எண்ணி பார்வையை பார்த்திருந்தால் என ஏற்கனவே கல்யாணம் ஆனவா சார். இன்னும் புதுசாக கல்யாணம் ஆகலை. நல்லா கவனிச்சிக்கோ. ஆண்டாளுக்கு நாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆனவள் ஒரு ட்ராமாக்காக வந்திருக்காங்க. சிவகுமார் ஒரு நடிகர். அவர் சொல்கிறார், நான் 280 பேர் தாலி கட்டிருக்கேன்றார். நான் சொல்ல இதோது பெண்ணு ஆணு ஒரு பேசினார் இல்லையா, இதில் டிவியில் பேசினாருமா, பெண் தாய் மகளா இதோ பேசினார். நல்லா பேசுவார் சிவகுமார். அவர் சொல்கிறார், நான் கல்யாணத்தை அதாவது இந்த திரைப்படத்தில் அவர் எத்தனை பேர் தாலி கட்டியிருக்காரா? 250 பேர் தாலி. ஆனால் அவர் கட்டின தாலி உண்மையான தாலி வீட்டில் ஊற்றிருக்கா. அப்படி தானே? ஏற்கனவே உண்மையான கட்டின தாலி வீட்டில் ஊற்றிருக்கா. ஆனால் அவர் என்ன சொல்லிக்கிறார்? அப்போ உலகத்துக்காக ப்ளே, அது மாதிரி பகவான் ப்ளே பண்ணுறாங்க. ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனஹா நாகபரியங்க முஸ்லிஞ்ச யாகத்தோ மதுராபுரி அயோத். இங்கே அங்கேருந்து வந்து இங்கே நாடகம் பண்ண வந்திருக்கேன். அப்படிப்பட்ட அந்த நாடகத்தில் இப்படிப்பட்ட வேடிக்கை நடக்கிறது. ஆகினாலே ஆண்டாள் பிராட்டியார் ரொம்ப அழகாக சொன்னாவோ. எந்த ஊரில் பிறந்தாவோ? ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தார். அந்த ஊருக்கு என்ன பேர்? மல்லிநாடுன்னு பேர். மல்லிநாடுன்னு சொல்லுவாள். அப்புறம் இன்னொரு பேர் என்ன? வில்லி, அதாவது வில்லிபுத்தூர். புதுவைன்னு ஒரு பேர் புதுசாக சொல்கிறோம். அந்த காலத்தில் புதுவையாக இருந்தார். அண்ணன் வயல் புதுவைன்னு சொல்கிறான். அதான் புதுவைன்னு பேர். ஆனால் இன்னொரு பாட்டு சொல்கிறான். என்ன பாட்டு சொல்கிறா? கோதை பிறந்த ஊர். சார் ஊரை சொல்ல வேணாம் சார், அவன் வீட்டுக்காரர் பேர் சொல்லிட்டான். கோதை எங்கடா பிறந்தான்? எங்கே கோவிந்தன் அங்கே பிறந்தா சார். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்வோம் சோதிமணி மாடும் தோன்றுமோ. கோதை பிறந்த ஊர். தொண்டை வலிக்கிறதா? கஷ்டமாக தான் இருக்கும். நான் 3 பாட்டு பாடுறீங்க, நான் 30 பாட்டு பாடுறேன். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோ. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோ. சோதி மணி மாடும் தோன்றுமோ. சோதி மணி மாடும் தோன்றுமோ. நிதியால் நல்ல பத்தர் வாழுமோ. நன்மறைகள் ஓதுமோ. நல்ல பத்தர் வாழுமோ. நன்மறைகள் ஓதுமோ. வில்லிபுத்தூர் வேதக்கோனோ. வில்லிபுத்தூர் வேதக்கோன் ஊர். ஏன் வேதக்கோன்னு சொன்னா, பாண்டியன் கொண்டாட இந்த உலகத்துக்கே யார் மிகச்சிறந்த தெய்வம்னு எங்கே நிரூபித்தார் அவர்? சங்கத்தமிழ் எங்கே நடக்குமோ, எங்கே மதுரையில் விசேஷமாக இருக்குமோ, அந்த பாண்டியன் சபையில் ஸ்ரீவல்ல தேவனுடைய அந்த மந்திரியுடைய ஸ்ரீவல்லதேவன் பாண்டியனுடைய சபையில் அங்கே சொன்னவர் அவர். எனவே செல்வ நம்பின்ற
மந்திரியோடு இருந்த அந்த இடத்துல சொல்லியிருக்கார். ஆகையினாலே வேதக்கோன் யாருக்கு பேரு? விஷ்ணு சித்தருக்கு, பெரியாழ்வாருக்கு வேதம் தெரிஞ்சவன் பேரு. அப்படிப்பட்ட கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ். சரி, இந்த திருவாடிப்புறத்திலே பிறந்த எம்பெருமாட்டியை தெரிந்து கொண்டா என்ன கிடைக்குமா? பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், பாதகங்கள் பரமநடி காட்டும், வேதமனைத்துக்கும் பித்தாகும் போதை தமிழ், வேதமனைத்துக்கும் வேதமனைத்துக்கும் பித்தாகும் போதை தமிழ், வேதமனை ஐந்தும் அறியாத மானிடரை, ஐந்தும் ஒரு புஸ்தகம் எடுத்துவாங்க, ஒரு புஸ்தகம். ஐந்தும் அறியாத மானிடரை, ஐந்தும் அறியாத மானிடரை, ஐயம் சுமப்பதும் பங்கு, ஐயம் சுமப்பதும் பங்கு. அற்புதமான ஆண்டாளுடைய திருவாடிப்பூரத்தால் சொல்லி ஆடிப்பூரத்திலே பிறந்த அற்புதமான ஆண்டாளுடைய சரித்திரத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவித்தோம். பெரிய பெரியவாள்லாம் நிறைய சொல்லுவா, நிறைய கேட்க முடியும். சமூகத்தில் நிறைய ஜலம் இருக்கு. அந்த ஜலத்தை 10 லிட்டர் கேன், 5 லிட்டர் கேன், 3 லிட்டர் கேன், 1 லிட்டர் கேன், 500 கேன், 100 கேன், 100 கிராம் அந்த கேனால பண்ண தட் கேன் அவ்வளோதானே முடியும், இல்லை? அப்படிதானே முடியும். 1000 லிட்டர் கேன், 500 லிட்டர் கேன், 10 லிட்டர் கேன், 1 லிட்டர் கேன், வாட் இட் கேன், தட் மச் கேன், அவ்வளோதானே முடியும். அதனால் நான் ஒரு சின்ன கேன், என்னால் என்ன முடியும்? ஜலம் நிறைய ஆண்டாளுடைய அந்த ஜலம் இருக்கு. அது வந்து நிறைய பெரிய ஜலம், அது ஜலநிதின்னு சொல்கிறோம். அது சி இல்லை, ஓஷன். சீயோட பெருசு ஓஷன், அப்படி தானே? சீயை விட பெருசு தானே ஓஷன். அது வந்து சமுத்திரம். அப்படிப்பட்ட சமுத்திரத்தை போய் நான் என்ன பண்ணுறேன்? எங்கிட்ட இருக்க பாத்திரம் 1 லிட்டர் பாத்திரம், அங்கே ஜலம் நிறைய இருக்குது. பட் ஐ ஹவ் ஒன்லி இது 1 லிட்டர் கேன். ஸோ ஐ கேன் ஸ்வாலோ ஆர் ஐ கேன் கிவ் யூ வாட் ஐ கேன், அவ்வளோதானே முடியும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளுடைய இல்லை அந்த இது சரி தப்பு இல்லை இல்லை, அதாவது அந்த திருவாய்மொழி தெரியுமா? அதுவா? சாரி மறுபடியும் நடக்க வைக்கிறேன். சாரி. அதனால் என்ன தெரியுதுன்னா, உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், ஏதோ தொழில் செய்கிறோம், வாழ்கிறோம், மறைந்து போக போகிறோம். எவ்வளோ பெரியவளாய் நான் திருப்பி நான் இருக்க, அதாவது இப்போ நான் விழுப்புரத்தில் சமீபத்தில் இருப்பேன், அங்கே பம்மலில் இருப்பேன். விழுப்புரத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவர் ஃபோட்டோ எதுன்னா பரனூர் சுவாமி கிருஷ்ணபிரேமி ஃபோட்டோ இருக்குது. இப்போ அவரும் ஃபோட்டோ அப்போ என்னாச்சு, பாரதியார் ஃபோட்டோ ஆகிட்டார். கம்பரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, காந்திக்கு தெரியாது, அவெல்லாம் ஃபோட்டோவில் பார்க்குறோம். பரனூர் சுவாமி பார்த்துருக்கேன் நான். இப்போ அவர் அப்போ என்னாச்சுன்னா, எல்லா கடைசியில் மனிதனுடைய கடைசி அளவு என்ன அளவு? ஃபோட்டோ, அப்படி தானே? நம்மளாம் எங்கே போவோம்? ஃபோட்டோ ஆகிடும். அப்படி ஃபோட்டோ ஆனால் கூட பெரிய தாத்தா ஃபோட்டோ வீட்டில் இருக்காது. தாத்தா ஃபோட்டோ இருந்தாலும் கஷ்டம், அப்பா ஃபோட்டோ வேண்டாம் பிறகு வச்சுட்டு இருக்கோம். நான் வேடிக்கையாக நினைக்கிறது, நித்தியம் காத்தால தெருவில் என்ன பண்ணுவோம், நித்தியம் வரான் கரெக்டாக 8 மணிக்கு பழைய பேப்பர் வாங்குறது, பழைய கெட்டு போன மிக்சி வாங்குறது, பழைய கிரைண்டர் வாங்குறது, பழைய டீ. நான் நினச்சி பார்த்தேன், பழைய அப்பா அம்மா வாங்கினா போட தயாராக இருக்கேன் இப்போ. ஆனால் கேட்கல அவன், ஏன்னா நம்ம வாங்க மாட்டான். சப்போஸ் அவன் என்ன பண்ணுவான், பழைய கிரைண்டர் பழைய மிக்சி மாதிரி பழைய அப்பா அம்மா வாங்குறதுன்னு சொல்கிறான்னு வச்சிங்களேன், ரெடியாக இருக்கா போடுறதுக்கு. ஆனால் அவன் வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்படி நாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கை என்பது வேகமாக போயிடும். அப்போ என்ன பண்ணோம், இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம இருக்கும்போது காற்றுள்ள போதே தூற்றிக்குள் சொல்கிற மாதிரி, கொஞ்சம் வசதி இருக்கும்போதே, கொஞ்சம் நமக்கு நினைவு இருக்கும்போது, கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும்போதே ஏதாவது சேகாதிரி மாதிரி பண்ண முடியாது, கஷ்டம். ஏன்னா அவர் நிறைய காரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பண்ணலாம், அப்படி கூப்பிடும்போது வந்து ஒரு தலையால் காட்டி காதையால் நீட்டலாம்ல. தலையை காட்டி காதை நீட்டிட்டு போகலாம், கை நீட்ட வேண்டாம், அவர் கை எதிர்பார்க்கல. ஸோ அதனால் அப்போ என்ன தெரியுதுன்னா, பெரிய பெரிய அற்புதமான இந்த வாழ்க்கையிலே நாம் என்ன அடியாடி
சமுத்திரத்திலிருந்து ஒரு துளி கொடுக்குறாரு. அதில் எவ்வளவு நமக்கு கிடைக்கிறதோ அவ்வளவு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அவளுடைய மனசு அவளுடைய இது. ஆனால் அவர் சொல்கிறது சாதாரண இல்லை, சின்னது 1 லிட்டர் கேன் 1/2 லிட்டர் கேன் அப்படின்னு சுதுவாக சொல்லிக்கிறார். பெரியவாலாம் தன்னை அப்படி போயிட்டு சொல்லிக்க மாட்டா, அடக்கி தான் வாசிப்பா. நன்றி. ஒரே ஒரு விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாட்டாலும் சொல்கிறேன். இப்போ குமார் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. நிறைய அற்புதமாக அவர் பல இடங்களில் தன்னுடைய கை நலத்தை காட்டி பல பேரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார். பெரிய கலை அது. சிவபெருமான்கிட்ட இருக்கிற நந்தி தேவருக்கு, நந்தி தேவர் தான் மிகச்சிறந்த இந்த கலைஞரன். நந்தி தேவர் தான் மிகச்சிறந்த மிருதங்க கலைஞர் சொல்கிறார். அப்படி மிகச்சிறந்த ஒரு கலை அது. அந்த கலையை அற்புதமாக வளர்த்து கொண்டு போய், ஏன்னா வாழ்க்கையிலே பல பேருக்கு அதாவது யாரும் அதை ரொம்ப போற்றுறது கிடையாது. இந்த பக்கவாத்தியத்தை பக்காவாத்தியமாக யாரும் நினைக்கிறது கிடையாது. அது பக்கவாத்தியம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் அதாவது கொடுக்க வேண்டிய மரியாதை ரொம்ப கொடுக்கல. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாலும் அவர் அதை விடாமல் சென்று கூட அவருக்கான மறுபடியும் ஒரு கை தட்டலாக பண்ணி வாழ்த்துவோம். இங்கே ஒரு சின்ன விஷயம், திருவாய்மொழின்னு ஒரு அற்புதமான நூல், அது நம்மாழ்வார் பண்ணது. அதை பஜனை பாட்டாக்கி அத்தனையும் இதில் பண்ணியிருக்கிறோம். இது ஏறக்குறைய 375 பக்கங்கள். இது மிகச்சிறந்த ஒரு 55 பக்கத்தில் ஒரு 10 பெரியவா, திருக்குறுங்குடி ஜீயர், மேலக்கோட்டை ஜீயர், ஆண்டவன் சுவாமி இவெல்லாம் அதுக்கு அணிந்துரை எழுதியிருக்கார். அனந்த பத்மநாபத் சார் அவருக்கு அணிந்துரை எழுதியிருக்கார். அப்புறம் முகுந்த சுவாமி ஒருத்தர் எழுதியிருக்கார். திருப்பதி வேதிக் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் எழுதியிருக்கார். இப்படி பல பேர் இந்த அணிந்துரை எழுதியிருக்கார். இந்த புஸ்தகம் 150 ரூபாய்க்கு கிடைக்கும். எங்கிட்ட மட்டுமில்லை, பிறகும் இங்கேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வாங்கிறதுன்னா இது வெறும் பிஸ்னஸாக இல்லை. இது ஏன்னா 150 ரூபாய்க்கு கிடைக்காது. அந்த புஸ்தகம் 170 பக்கம், இது 150 கிடைக்காது. ஆனால் என்ன முக்கியம்னா படிக்கக்கூடியவா ரசிக்கணும். ஒவ்வொரு பாட்டும் அற்புதமான பாட்டு. ஒரே ஒரு இந்த பாட்டு கிடைக்குமான்னு தெரியல, 5 இல்ல 8ன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை மட்டும் பாடி முடிக்கலான்னு நினைக்கிறேன். ராதாரமண கோவிந்தா, கோவிந்தா கூட இப்போ தொய்வாக வருது, நல்லா வரல. கோவிந்தா சொல்லலாம்ல. ராதாரமண கோவிந்தா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். 5ஆம் 10 6ஆம் திருவாய்மொழி ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப அதாவது எளிமையாக. இதுக்கு நான் இது பண்ண காரணமே, இப்போல்லாம் யாருமே ரொம்ப கஷ்டப்படுற யாரும் விரும்புகிறதே கிடையாது. யாரும் சொல்லி தரணும். வர வர குறைஞ்சி போய் இப்போ அதாவது ஒன்றும் இல்லை சார், தேங்க்யூன்னு சொன்னேன் சார். வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணணும், தேங்க்யூ. இந்த யூ போட விடாதா, இது எவ்வளோ ஆகிடும் யூவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குறைச்சி அதான் எதுக்குமே இந்த கமிட், அதாவது கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது. பணம் ஜூஸ் ஆனா போகாது, தமிழில் கிடைக்கணும், கிடைச்ச பிறகு வாயிலால கூட்டா தேவை. ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் கூட கஷ்டப்படவே கூட, ஈஸி கோயிங் அந்த பாலிசில் போயிட்டு இருக்கோம். அதனால் இந்த பாட்டை பாருங்க. அதாவது என்ன சொல்கிறான்னா, நம்மாழ்வார் ரொம்ப அற்புதம் பாருங்க. நினச்சி பாருங்க, ஒருத்தர் என்ன பண்ணார், 16 வருஷம் பேசாமல் இருந்து, இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, 16 வருஷம் பேசாமல் இருந்து அப்புறம் பேசியவர் ரொம்ப அற்புதமாக திருவாய்மொழி பண்ணியிருக்கார். அவர் பண்ண திருவாய்மொழி கோயிலில் சேவா காலத்து சேமிச்சுட்ருக்கா, பல பேர் ரசிச்சுட்ருக்கா. ஆனால் இது எல்லாருக்குமே சேரல. ஜிஆர்டி நகை எல்லாருக்கும் சேருறதா, அட்சயத்தில் எல்லாருமே நகை வாங்குறாளா, அப்படி தானே ஆசை இருக்குது. அட்சயத்தில் நகை வாங்கணும் ஆசை, எல்லாம் வாங்க முடியுறதா. ஸோ அது மாதிரி திருவாய்மொழி எத்தனை பேர் ரசிக்கிறார். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்கிறார், நான் நல்லா கவனிக்கணும், முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அத்வைத்தம்னு ஒன்று இருக்குது. சங்கராச்சாரிய மதத்துக்கு என்ன பேர், அத்வைத்தம். என்ன சொல்கிறார் அவர், அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள். நல்லா கவனிக்கணும், நான் தான் கடவுள். விசிஷ்டாத்வைதர் ராமானுஜர்னு சொன்னார், அவரும் தான் சொல்கிறார், நான் தான் கடவுள். நான் கவனிக்கணும். வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அவர் நான் தான் கடவுள்னா வேறு யாருமே கிடையாது, பிரம்மம். அந்த பிரம்மமே தன்னை உணர்கிறது, நான் தான் கடவுள் அப்படி சொல்கிறார். நான் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் தான் கடவுள், நான் தனியாக இருக்கேன், கடவுள் தனியாக இருக்குது, இதை சேர்க்க இந்த உலகம் தனியாக இருக்குது, தெரிஞ்சுட்டே நான் கடவுள்னு சொல்கிறேன். அங்கே அவர் எதுவுமே இல்லை, ஏக்கமீவ அத்விதீயம், அகம் நான் மட்டும்தான் இருக்கேன், நான் தான் பிரம்மம். அப்போ நானே தான் பிரம்மம் நான். ஆனால் நம்மளும் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரசிகத்தை இது லட்டு நாக்கில் போட்டால் என்ன இனிமை. அப்போ நான் ரசிக்க முடிகிறது, லட்டுன்னு ஒன்று இருக்குது, நான் ஒன்று இருக்குன்னு சொல்கிறது விசிஷ்டாத்வைதம்.
யாருமே இல்லை, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, அது தன்னைத்தானே ரசிக்கிறதுன்னு சொன்னது அத்வைதம். அதனால ஒரு பாட்டு, நானே 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 நாராயணனே நானே 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 நானே, ஒரு பழைய விட்டுது என்னாத எண்ணம் எல்லாம் எண்ணி பழைய காலத்தில் மெட்டது, அதை மெட்டில் பண்ணிங்க. நானே 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 நாராயணனே நானே 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 நாராயணனே. கடல் ஞானம் படைத்தவனும் நானே நானே, கடல் ஞானம் படைத்த நானே நானே, கடல் ஞானம் துடைத்தவனும் நானே நானே, கடல் ஞானம் காப்பவனும் நானே நானே, கடல் ஞானம் பூப்பவனும் நானே 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 நாராயணனே நானே 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 நாராயணனே நானே நானே நாராயணனே நானே 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 நாராயணனே. காணுகின்ற நீலமெல்லாம் நானே நானே, காணுகின்ற நானே நானே, காணுகின்ற தீயெல்லாம் நானே நானே, காணுகின்ற தீயெல்லாம் நானே நானே, காணுகின்ற கடலெல்லாம் நானே நானே, காணுகின்ற நானே நானே, காணுகின்ற காத்தருவும் நானே நானே, காணுகின்ற காத்தருவும் நானே நானே, நானே 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 நாராயணனே நானே 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 நாராயணனே. ராம் 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 சீதாராம் ராம் 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 ராஜா ராம் 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 ராம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஜெய ராம ராம ராம், ஹரே ராம ராம ராம் ஜெய ராம ராம ராம், ராம 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 சீதாராம், ராம 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 ராஜா ராம், ராம 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 ராஜா ராம். நானே 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 நாராயணனே நானே 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 நாராயணனே நானே 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 நானே. இதை போல ஒரு மணி நேரம் கேட்டெல்லாம் ப்ரெஷர் சுகர் எந்த வியாதியும் இருக்காது, நல்லா தூங்கலாம். டார்ச் வேண்டாம், இந்த ஓடோமாக எதுவும் தடவிக்கிறது வேண்டாம், எது ஏசி வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஆனால் நமக்கு இது போல் கோல் கேட்க தான் நேரம் கிடையாது. அதனால் இந்த திருவெல்லாம் ஒரு பாட்டு இருக்குது, திருவெல்லாம் முழக வேண்டுவோம் நமோ நாராயணான்னு ஒரு பாட்டு, தேசலாம். அப்படி தயவு செய்து என்னென்ன முடியுமோ கடைசி பட்சம் நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டும் சின்ன, நம்ம வீட்டில் ஒரு சின்ன பூஜைன்னு ஒன்று இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த குழந்தைகளை கூட்டிட்டு கட்டாயமாக உட்கார வச்சு ஒரு 8 தடவையாவது நாராயணா நாராயணான்னு சொல்லி, இப்படி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி, இல்லையா நம்ம சிவாய, அதாவது எதுன்னு முக்கியம் இல்லை, ஏதாவது சம்திங் டு பி சாண்டட், ஏதாவது சொல்லணும். அப்போ தான் வி ஷுல் பி என்சாண்டட். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா சாண்டிங் வில் மேக் யூ என்சாண்டிங். நீனா மாராபிராமனுக்கு மனு புறந்தாமனுக்கு, மாராபிராமனுக்கு மனு பரந்தாமனுக்கு, நீராறு நாமனுக்கு ரவி குல சோமனுக்கு, நீராறு நாமனுக்கு ரவி குல சோமனுக்கு, ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்கலம், திவ்யமுக சந்திரனுக்கு சுப
யாயேன வாக்கியேன மகம் மகேஷா பிராமணேபிய சோமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்வாடி நாங்கள் நம்பாமைக்கு சாற்று நீராடினார். திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குகரும் சென்னரோடு கயல்கள பொங்குவலை போதின் பொறிவண்டுகள் பருத்த திங்காதே முன்னிருந்து சீர்த்தமுல பற்றி வாங்க உடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் இணைந்தேரோடு சுத்திப்பதியம் பரிபாலயத்தாம் யாயேன வாக்கியேன பரம் மகேஷா பிராமணேபிய சோமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களாசாசனபரே பதாச்சாரிய புரோகமே சர்வைஸ்ஸ பூர்வைராச்சார்யை சக்ருதாயாஸ்து மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. 7ஆம் தேதி அற்புதமான விசேஷமான உற்சவங்கள்லாம் இருக்கு. எல்லாம் கலந்து கொண்டு அற்புதமாக நடத்தணும். அவர் விடாமல் வாசிச்சுட்டு இருக்கார். அவருக்கு தனியான நன்றியை சொல்லி குமாருக்கு அவரும் தன்னுடைய கைங்கரியம் வளர்ந்து அவருக்கும் இதனால க்ஷேமம் கிடைக்கணும், லோகத்தில் அத்தனை பேருக்கும் க்ஷேமம் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி சைதாதி சுவாமிக்கும் அவர் தோப்பனார் வரமுள்ள அவர் எப்போ கருவமே கண்ணாயினார். அவர் எப்போ அங்கே வரவாள் ஒருத்தர் வந்தாலும் வீணாக போகக்கூடாதுன்னு நினச்சிருப்பார். அப்படிப்பட்ட ராஜகோபால பட்டாச்சார சுவாமிக்கும் ரொம்ப அழகாக பெருமாள் இருக்கார். அது மட்டும் இல்லை, கண்ணாடி அறை ஒன்று நம்ம நினைக்கிறதால நடக்குது சார். ரொம்ப நினச்சா நீங்கள் நினச்சா நிச்சயம் நடக்கவே நடக்காது. ஒரு கண்ணாடி வாங்குறது கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன முகம் பார்க்குற கண்ணாடி எங்கே அது பூதம் காட்டாத பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பெருமாளை காட்டக்கூடிய அருமையான கண்ணாடி அறை உண்டாக்கி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கான்னு சொன்னால் நல்லா தெரியுது. அவர் நம்மக்கிட்ட பேசுகிறார், நாம் தான் அவர்கிட்ட பேச டைம் ஒதுக்க மாட்டேன்றோம். ஸோ ஈஸ் ரெடி ஈனா கேபிட்டல் லெட்டரி ஈனா கேபிட்டல் ஹெச்சி கடவுள் ஈஸ் ரெடி டு ஸ்பீக் வித் அஸ். பட் வீ டோன்ட் நாம அப்பாயின்மெண்ட் போக மாட்டேன், அவருக்கு நாம கொடுக்க மாட்டேன்றோம். தயவுசெய்து அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கீழே உட்காந்துருக்க அத்தனை பேர் முட்டி வலி இல்லைன்னு அர்த்தம். அதே போல் உட்காந்துருக்கணும். முடியாதவாலும் இந்த அளவுக்காவது இருக்கணும், இதுக்கு மேலே அந்த வலி வராது இருக்கணும். எனவே எல்லாருக்கும் எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அற்புதமான இங்கே பத்மநாபன் அவர்கள் அருமையான கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். பண்ணணும்னு ஆசைப்படுறார். எங்கெங்கே யார் கூப்பிட்டாலும் போய் அங்கே ராமாயணம் சொல்லணும்னு ஆசைப்படுறார். இப்போ நிறைய பெரியவாள்லாம் இருக்கா. எனவே காட்டாங்குளத்தூர் சாதாரண ஊர் இல்லை. ஆனால் இதில் என்ன எல்லாருக்கும் ஆசை இருக்காது, சேர்த்து வைக்கிறதுக்கு மனுஷன் இல்லை. எல்லா மனுஷன் அங்கங்கே தனித்தனியாக குட்டையாக இருக்குது. அந்த குட்டையை சேர்த்து கடலாக்கிறதுக்கு முடியல. அது நமக்கு கொஞ்சம் போராத காலம் கொஞ்சம் இந்து மதத்துக்கு இருக்குது. எனவே எல்லாம் சேர்ந்தாக்கா நம்ம நல்லா கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன்.